இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு.
சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே சொல்லுங்கம்மா பாக்கியம். அல்லேலூயா. எப்போதும் நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிற நாட்கள் மிக சமயமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் ஆண்டுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தணும். இன்னும் ஆண்டுடைய வருகைக்கு எனக்கு தெரிஞ்சது என்னன்னா ஒரு 8 வருஷம் தான் இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா 2000 வருஷம் முடிவதுக்கு எத்தனை வருஷம்? இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இன்றைக்கி 2033 வரும்போது எத்தனை வருஷம் இருக்கும்? 2000 வருஷம் முடிந்துடுது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் 4000 வருஷம். அந்த 4000 வருஷம் முடிந்த பிறகு இயேசு வந்தார், மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்போ 2000 வருஷம் வந்த பிறகு இயேசு ரகசிய வருகை வரப்போகிறது. அல்லேலூயா. மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட வருடங்கள் 6000 வருஷம். அந்த 6000 வருஷம் முடிந்த பிறகு இயேசு டான்னு வந்துடுவார். ஆயத்தமார்கள் போயிடுவாங்க. ஆயத்தம் இல்லாதவர்கள் அந்த உபத்திர காலத்தில் சிக்கி இரத்த சாட்சியம் மறிப்பது, அதுக்கு பிறகு பரலோகம் வருவது ரொம்ப கடினமாகிடும். அல்லேலூயா. அதனால் காற்று இருக்கும்போதே என்ன பண்ணிக்கணும்? தூத்திக்கணும். நல்லா இருக்கும்போதே ஜெபிக்கணும். நல்லா இருக்கும்போதே சத்தியத்தை அறியணும். நல்லா இருக்கும்போதே தேவ சமூகத்தை தேடணும். நல்லா இருக்கும்போதே சபைக்காக ஆத்மா ஆதாயப்படுத்தணும். நல்லா இருக்கும்போதே என்ன பண்ணணும்? நிறைய நேரங்களை ஆண்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நிச்சயமாக வரைக்கும் போக முடியும். அது பிறகு 1000 வருட அரசாட்சிகளை நம்ம இந்த பூமிக்கு மறுபடியும் திரும்பி வரப்போகிறோம். மறுபடியும் வந்து 1000 வருஷம் அரசாட்சி ஆகும். 1000 வருடங்கள் பூமியில் என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் வாழ போகிறோம். அதனால் நம்ம அற்ப காரியங்களுக்காக, தேவையில்லாத காரியங்களுக்காக, இந்த உலகத்துக்காக நம்முடைய நேரங்களையும் நம்முடைய காலங்களையும் மாதங்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? வீணடிக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால் நம்ம இன்றைக்கி ஆண்டுடைய வார்த்தை கேட்க போகிறோம். இந்த நாளில் என்னை அழைத்த அருமையான போதகருக்கும் அவருடைய துணைவியார் பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? அவனுங்க கரங்களை உயர்த்தி ஒரு அழியில சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் நோட்ஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க எழுதுவதுக்கு? நோட்ஸ் எத்தனை வந்தீங்களாம்மா? பின்னாடி வச்சுருக்கிறீங்க. ஓகே. நோட்ஸ் பின்னாடி கொண்டு வந்தீங்களா? எல்லாருமே நோட்ஸ் என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். அல்லேலூயா. உங்கள் சபையில் கொடுக்குற அந்த மெசேஜ் என்ன பண்ணணும்? ஒரு 52 வாரம் உங்களுக்கு மெசேஜ் கேட்குறீங்கன்னா அந்த 52 மெசேஜை நோட் பண்ணி உங்கள் வீட்டில் என்ன பண்ணணும்? டைரியில் எழுதி உங்கள் குடும்ப ஜபத்தில் வைத்து ஜெபம் பண்ணி அது 52 வாரத்துக்கு ஒரு டைரி ரெடி பண்ணி வீட்டில் வச்சா பின்னாடி வர சந்ததி என்ன பண்ணணும்? உங்களுடைய பேத்தி இருப்பாங்க, நிச்சயமாக இருப்பாங்களா இல்லையா? பேத்தி பேரங்க வருவாங்களா இல்லையா? எத்தனை பேருக்கு பேத்தி பேரங்க இருக்கிறாங்க? யாருக்குமே இல்லை. அல்லேலூயா. இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. நீ சொத்து சேர்த்து வச்சுட்டு போகுது அதுதான். அல்லேலூயா.
எங்கள் தாத்தா என்ன பண்ணார், எங்கள் தாத்தா ஆயா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இந்த மாதிரி பைபிளில் சபையில் சொல்லப்பட்ட அத்தனை வசனத்தை கவனமாக கேட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதி கொண்டு வந்து இன்றைக்கி அலமாரியில் வச்சுருக்கிறாங்க. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா ஃபுல்லாக என்ன இருக்குது, 20 வருஷம் போன 20 டைரி இருக்குது. இல்லையா? அது மாதிரி நம்ம டைரியில் எழுதணும். அதில் வந்து எழுதி வச்சிங்கன்னா இந்த வருஷத்தில் இந்த வருஷம் டைரி, இந்த வருஷம் டைரியில் நான் இத்தனை வருஷம் சபைக்கு போனேன், இவ்வளோ சத்தியத்தை கேட்டேன், இவ்வளோ பின்னாடி வர சந்ததிகளுக்கு ஒரு ஆசீர்வாதம். இல்லையா? இந்த நாளில் கூட நாம் சபை ஆயத்தப்படுத்தி தேவனை சந்திக்கும்படி, இல்லையா, சபை என்ன பண்ணோம், வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும், தேவனை சந்திக்கும்படி நம்ம ஆயத்தமாயிடணும். இல்லையா? இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்டு. எஸ்ஐக்கியல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலானாயிரு. அல்லேலூயா. நீ ஆயத்தப்படு. யார் ஆயத்தப்படணும்? சபை ஆயத்தப்படணும். உன்னோடனு கூட என்ன செய்யணும், உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு எப்படி இரு, காவலானாயிரு. நீ காவலாக இருக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கணும், ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. அதுக்கு என்ன பண்ண, நீங்கள் காவலனாக இருக்கணும். எது காவலனாக இருக்கணும்? நித்திய ஜீவன் பெறுவதற்கும் சுதந்தரிப்பதுக்கு, பரலோகத்தை சுதந்தரிப்பதுக்கும் நம்ம என்ன செய்யணும், அவர்களை அதுக்காக காவலாக இருக்கணும். உபவாசந்து ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண் வைத்து ஜெபிக்கணும், பகலெல்லாம் ஜெபிக்கணும். அநேக ஜபன்னு போட்டு ஒரு கூட்டத்தை என்ன செய்திடணும், நம்மளோட கூட கொண்டு போகணும். அல்லேலூயா. அதான் அங்கே சொல்லப்படுது. யோபு 11:13 சொல்கிறது, நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். ஆண்டவன் சொல்கிறார், நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி, நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணோம், ஆயத்தப்படுத்தணும். உம்முடைய கைகளை அவருக்கு நேராக எப்பவுமே என்ன செய்யணும், விரித்தால் நலமாயிருக்கும். அப்போது உன் இருதயம் எப்பவுமே எப்படி இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதற்கு, கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் விண்ணப்பம் பண்ணுவதற்கு நம்முடைய இருதயத்தை செவ்வையாய் பரிசுத்தமாய் வைத்து கொள்ளணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த இருதயத்துக்குள்ளே வேறு எந்த ஒரு உலக காரியங்கள் நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா நம்முடைய இருதயமே ஒரு ஆலயம். அல்லேலூயா. நீ உன்னுடைய ஆலயத்தை நீ கெடுத்தால் தேவன் உன்னை கெடுப்பார். அல்லேலூயா. இந்த இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத காரியங்கள்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இந்த இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத கொண்டு போய் உள்ளே வச்சிங்கன்னா, குப்பைகளை வச்சிங்கன்னா, ஒரு நாள் நீ வருகையில் போக முடியாது, நீ போய் நரகத்தில் சேர்ந்துருவாய். அந்த இடத்துல உன்னை காப்பாற்றுவதற்கு யாருமே உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால் உன்னுடைய இருதயம் உன் கையில் இருக்கிறது. அந்த இருதயத்துக்குள்ளே என்ன வைக்கணும்னு யாருக்கு தெரியணும்? யாருக்குமா தெரியணும்? ஆண்டவருக்கு தெரியணுமா, உங்களுக்கு தெரியணுமா? உங்கள் இருதயத்துக்குள்ளே நல்லது கெட்டது வைக்கிறது உங்களுக்கு தெரியணுமா, ஆண்டவருக்கு தெரியணுமா? சொல்லுங்கள். உங்களுக்கு தான் என்ன பண்ணணும், நீங்கள் நல்லது கெட்டது நீங்கள் வச்சுக்கணும். நீ கெட்டதை வச்சா உன் வாய் கெட்டதே பேசும், நல்லதே வைத்தா நல்லதே பேசும். அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் என்ன வைக்கணும், ஆண்டுடைய வசனங்களை கொண்டு போய் உள்ளே வைக்கணும். அது வைக்க வேண்டியது வேதத்துக்குள்ளே இருக்கிற வசனங்கள், சத்தியங்களை நம்ம என்ன செய்கிறோம், அதை தேடி தியானித்து ஆராய்ந்து நிதானித்து கொண்டு போய் உள்ளே வைத்தீங்கன்னா அந்த இருதயம் எப்படி இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அல்லேலூயா. அப்போ இருதயத்துக்குள்ளே நல்லதே வைக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. யோபன் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்ளுவேன். அல்லேலூயா. யாரை சேர்த்துக்கொள்வார்? யாரெல்லாம் வந்து ஆயத்தப்படுகிறீங்களோ, ஆயத்தப்படுத்துகிறீங்களோ, காவலனாக இருக்கிறீங்களோ, தன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கைகளை விரித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறீங்களோ, அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை என்ன பண்ணிட்டு ஆண்டவரே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு மறுபடியும் இயேசு வருவாராம். அதனால் வந்தவர் என்ன பண்ணுவார், மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். அல்லேலூயா.
1 கொரிந்தியர் 2:9 சொல்கிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்து பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்காக ஆயத்து பண்ணது கண்ணால் இன்னும் பார்க்கல. ஆனால் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். நம்ம ஒரு திருமண காரியங்களுக்காக பிள்ளைகளுக்கு ஆயத்து பண்ணும் பொழுது எப்படி ஆயத்து பண்ணுறோம்? அதே ஒரு சிறந்த வேலையாக நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம். புரியுங்களா? எல்லாம் மனமகிழ்ந்து களி கூற அளவுக்கு வைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்காக பரலோகத்தில் என்ன பண்ணுறாரு? ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த இடத்துக்கு நம்ம போவதற்கு நம்முடைய கண்ணும் பார்க்கவில்லை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி எப்படி இருக்கும்? விசேஷமாக இருக்கும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உங்களுக்காக ஆயத்து பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கன்னு ஆண்டவர் அழைப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆதியாகமம் 46:29 சொல்லுகிறது, யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாய் இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அல்லேலூயா. ஒரு ஆயத்தம் பண்ணும்போது நம்ம யோசேப்பு ஆயத்தப்படுத்துகிறார். எகிப்து தேசத்தில் தன்னுடைய அப்பா அம்மா எல்லாம் வராங்க. அப்போ வரும்போது அந்த ஆயத்தம் எப்படி இருந்ததுதான்? வெகு நேரம் கட்டி. அப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பூமியிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போதோ மறுபாகப்படும் போதோ ஆண்டோடைய ரகசிய வரிகளை ஆண்டவர் நம்மளே என்ன பண்ணுவார்? அந்த நேரத்துக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறாரு, நம்மளை ரட்சித்து இருக்கிறாரு. நாம் பாவத்துக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நமக்குள்ள பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். நம்மை நாமே ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களை கொண்டு போய் அங்கே நிறுத்துவதற்கு நம்மள என்ன பண்ணுறோம்? உத்தரவாதம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. அதை ஆண்டவர் சொல்கிற பாருங்கள். அடுத்தது ஆதியாகமம் 41:43. தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னடிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாராக்கினான். அல்லேலூயா. அப்போ இதுக்கு பிறகு நமக்கு ஆண்டவர் செய்வார். உலகத்துக்கு நம்மளை என்ன ஆக்குறாரு? நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணுற? ராஜாக்களாக மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு காலம் வரும், அப்போது 1000 வருட அரசாட்சியில் நம்ம எல்லாம் ராஜாக்களாக இருப்போம். இப்போ ஆவிக்குரிய ராஜாக்களாக இருக்கிறோம். அன்றைக்கி நிச்சயமாகவே ராஜாக்களாக மாறுவோம். அல்லேலூயா. இயேசு நித்திய ராஜாவாக மாறுவார். முதல் பாயிண்ட்டை நம்ம எடுக்க வேண்டியது, இதில் நம்ம பார்த்தோம், ஏன் நம்ம ஆயத்தமாகணும், ஏன் நம்ம மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும், ஏன் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா, இதற்கு எல்லாம் காரணங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டோடைய வருகைக்கு என்ன பண்ணணும்? இதெல்லாம் இப்போது நம்ம என்ன பண்ண முடியாது. டைம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. டைம் ரொம்ப குறைவாக இருக்கனால, குறைந்த நாட்களாக இருக்கனால, குறைந்த காலங்கள் இருக்கனால, இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? ரொம்ப பயங்கரமான காலங்கள். அல்லேலூயா. எப்போ என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாத இருக்கிற ஒரு காலம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்குன்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. நீதிமான்களுக்கு தன் ரகசியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சோதம் பட்டணத்தை தேவன் அடிக்கும்போது ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் ஆகிய நீதிமானுக்கு சொல்கிறார், இதுமாதிரி நான் சோதம் பட்டணத்தை அழைக்க போகிறேன். அல்லேலூயா. நினைவு பட்டணத்தை தேவன் அழைக்கும் போது என்ன சொல்கிறாரு? அப்போ ஆண்டவர் சொல்கிறார். யாருக்கு சொல்கிறாரு? யோனாக்கு சொல்கிறார், போய் என்ன பண்ணு, நினைவு பட்டணத்துக்கு அச்சோம் பண்ணு, சுவிசேஷத்தை அறிவின்றார். அப்போது என்னென்ன நடந்தது உலகத்தில் அது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? முதலே எச்சரிப்பு தராரு. அதுபோல் பரிசுத்தவான் கடைசி நாட்களிலே இந்த பூமியில் என்ன நடக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நோவா காலத்தில் பாருங்கள், இந்த உலகத்தை அழிக்க போகிற பாவம் மிகுதியாயிடுச்சு, அக்கிரமம் பெருகிடுச்சு. இப்போ தேசத்தை ஆண்டவர் அழிக்க போகிறாரு. அல்லேலூயா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நோவாவைக்கு ஒரு பேடையை உண்டு பண்ண சொல்கிறார். வாசிக்கலாம். முதலாவது ஸ்டெப், நோவா பேடையை ஆயத்து பண்ணினான். 1 பேதுரு 3:20 வாசிக்கிறோம்.
அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேடையை ஆய்த்து பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது அந்த பேடையிலே சிலராக 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த பேடையில் எத்தனை பேர்? 8 பேர் தான். ஹல்லேலூயா. மீதி எல்லாம் பாவத்திலையும் அக்கிரமங்களிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் நோவா சொல்கிறாரு, நற்செய்தி அறிவிக்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. இப்படி ஒரு நான் இந்த பண்ண போகிறேன், ஜலத்தினால் இந்த பட்டணத்தை இந்த உலகத்தை அடிக்க போகிறேன்னு சொல்லும் போது நோவா சொன்னதுக்கு நான் எப்படி இருந்ததாங்க கிண்டல் கேலியமாக இருந்தது. நோவா சொன்னதை அவங்க யாருமே ஏற்றுக்கொள்ளலை. கடைசியில் நோவா தன்னுடைய பிள்ளைகளை மாட்டும் ரட்சிப்புகளை நடத்தினான். அல்லையா? அங்கே மத்தேயு 24 அதிகாரம் 39 சொல்லுகிறது, ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அல்லேலூயா. ஜலப்பிரளயம் வருது, ஆனால் என்ன தெரியல ஜனங்களுக்கு, சொல்லுங்கம்மா, உணர்வு இல்லாத இருந்தாங்க. என்ன இல்லை? உணர்வு இல்லாத இருந்தாங்க. அப்படி இருந்தவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு? ஜலப்பிரளயத்தில் அவங்க மடிந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. எவ்வளோ சபைகளில் உணர்வு இல்லாத ஒரு கூட்டம் இருக்கிறது. என்ன கூட்டம்? உணர்வு இல்லை கூட்டம். அந்த கூட்டம் மாம்சத்துக்காக ஆலயத்துக்கு வருவது, இம்மைக்காக மட்டும் ஆலயத்துக்கு வருவாங்க. எதுக்கு வருவாங்க? இம்மைக்கு மாட்டோம். இம்மைக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்கு மாட்டோம், மாம்சத்துக்கு மாட்டோம். தன்னுடைய கல்லறைக்காக, தன்னுடைய திருமண காரியங்களுக்காக, இல்லை தம்முடைய பிள்ளைகள் பிரதிஷ்டை பண்ணுவதற்காக, இல்லை அவர்கள் திருவந்து எடுத்துகிட்டு போயிடலாம், அதனால் காலம் ஓடிடும். அல்லேலூயா. நீ திருவந்து எவ்வளோனா எடுத்துக்கோ, நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கோ, ஆனால் உன்னுடைய வருகைக்கு நீ பரிசுத்தமாக இல்லைன்னா போகவே முடியாது. அல்லேலூயா. நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கோ, திருவந்து எடுத்துக்கோ, ஆனால் வருகையில் என்ன இருக்கணும்? உன்னை நீ பரிசுத்தமாக காத்துக்கினா போக முடியும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாத ஜனங்க எங்கே போக முடியாது? பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. இப்போ பரிசுத்தம் மிக அவசியம். அதனால தான் நீ திருவிருந்து அது பரிசுத்தம் உள்ளது, ஞானஸ்தானம் பரிசுத்தம் உள்ளது. ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணணும்? எடுத்திருக்கணும். அல்லேலூயா. ஆனால் உன் ஆவி ஆத்மா சரீரத்தை வருகைக்கு என்ன பண்ணிக்கணும்? உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு என்ன இல்லை, இன்னும் பரிசுத்தம் எல்லை கிடையாது. இன்னும் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். புரியுங்களா? வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? பேச்சில் பரிசுத்தம் இருக்குதா? உன் வாயில் சொல்கிற வார்த்தையில் பரிசுத்தம் இருக்கிறதா? நீ எதெல்லாம் பேசுகிறாயோ பரிசுத்தமாக பேசுகிறாயா, இல்லை பொய் பேசுகிறாயா, இல்லை வீணான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறாயா, இல்லை தேவையில்லாத கட்டுக்கதைகளை பேசி கொண்டிருக்கிறாயா கடைசி நாட்களில்? அல்லேலூயா. வாயை திறந்தா என்ன இருக்குது? பொய்யும் பித்தலாட்டம் வந்துச்சுன்னா அவங்க ஆவி எப்படி இருக்குதான்? அசுத்தமாக இருக்குதான். அல்லேலூயா. அப்போ அந்த ஆவி எங்கே போகாது? தேவன் தந்த இடத்துக்கு போகாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த வாயில் என்ன இருக்குது? அசுத்தம் இருக்கிறது. அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிறாங்க. அவங்களோட நாவு விஷ பாம்பு போல இருக்கிறது. அவங்களுடைய உதடு அல்லேலூயா தேவையில்லாத சொல்கிறாங்க. அப்படி இப்படி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் வாழறாங்கன்னா, அவங்க வரிகள் என்ன பண்ண முடியாது? போகவே முடியாது. ஏன்னா அங்கே ஆவினா வச்சு கெட்டு போயிருக்கிறது. கெட்டு போனால் ஆவி எங்கே போகாது? பரலோகம் போகாது. எப்படி கெட்டுச்சு? ஒருத்தருடைய ஆவி கெட்டு போயிருந்து எப்படி கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு ஆவி கெட்டு போயிடுச்சுன்னு எப்படி தெரியும்? நமக்குள்ள இருக்கிற ஆவி இருக்குதா இல்லையா? நமக்குள்ள ஆவி கெட்டு போயிடுச்சுன்னு எப்படி தெரியும்? நம்ம பேசுகிற வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நீ அவிசுவாசமாக எப்போ பார்த்தாலும் பேசி நிற்கிறீங்க. ஏன்னா உன் ஆவினா இருக்குது, கெட்டு போயிருக்குது ஆவி. அந்த ஆவி எங்கே போகாது? பரலோகம் போகாது. நீ பொய் பேசினே இருந்தால் உன் ஆவி கெட்டு போயிருக்கிறது. அல்லேலூயா. நீ அக்குறமான வார்த்தைகளை பேசினா அந்த ஆவி அவங்க வரிகளை போக முடியாது. அல்லேலூயா. இப்போது ஒருத்தர் தப்பான வார்த்தை பேசினாந்தா அவங்கள கூப்பிட்டு கொண்டாட என் கூட உட்காந்துன்னு சொல்ல முடியுமா? எப்போ பார்த்தாலும் அசிங்கமாக பேசினே இருக்கிறாங்க, பொய் பேசுகிறாங்க, அப்புறம் வீணான வார்த்தை பேசுகிறாங்க, கட்டுக்கதைகளை பேசுகிறாங்க, ஏமாற்றி பேசுகிறாங்க. இவங்களை கொண்டு போய் யாராவது வீட்டில் வச்சு இன்றைக்கி 4 நாள் எங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எங்கள் வீட்டில் நீ தங்கணும் அப்படின்னு கொண்டு போவாங்களா?
ஏன் கொண்டு போக மாட்டாங்க? ஏன்னா அங்கே ஆவி கெட்டு போயிருக்கிறது. அப்போ இந்த கெட்டு போன ஆவி நம்மளே வீட்டில் வைக்க முடியும்னா ஆண்டவர் எப்படி பரலோகத்தில் வைப்பாரா? வைப்பாராம்மா? வைக்க மாட்டார். அல்லையா? அதனால் நம்ம ஆவி பரிசுத்தமாக இருக்குதுன்னா நம்முடைய வார்த்தை பரிசுத்தமாக இருக்குதா? நாம் பேச்சுக்கிற பேச்சு கரெக்டாக இருக்குதா? யாரையுமே ஏமாத்துறோமா? யாராவது நம்ம வஞ்சிக்கிறோமா? இல்லை கலகத்தை உண்டாக்குறோமா? இல்லை பிரச்சனைகளை உண்டாக்குறோமா? இல்லை வீட்டில் சண்டையை உண்டாக்கி தந்துடுறோமா? இப்படி பேசுகிறவங்க வரிகள் என்ன பண்ண முடியாது. அது மேய்ப்பராக இருக்கலாம், இல்லை விசுவாசியாக இருக்கலாம், மூப்பராக இருக்கலாம், பிஷப்பாக இருக்கலாம், இல்லை அவர் என்ன பண்ணி இருக்கலாம், உலகத்துக்கு தலைவராக இருக்கலாம், அல்லையா, நானாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் வரிகள் என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. பரிசுத்தமாக்குற இடம் எது? தேவனுடைய ஆலயம். இங்கே தான் பரிசுத்தமாகணும், இங்கே தான் உண்மையை பேசணும். இங்கே நீ உண்மை பேச கற்றுக்கன்னா நீ வெளியே உண்மை பேசுவாய். இங்கே நீ பரிசுத்தமாக இருந்தால் வீட்டில் பரிசுத்தமாக இருப்பாய், அல்லையா. இங்கே நீ ஏமாத்தாத இருந்தனா நிச்சயமாக அங்கே யாரையும் ஏமாற்ற மாட்டேன், அல்லையா. அவன் ஆவியை என்ன பண்ணிக்கணும், நான் பரிசுத்தமாக வச்சுக்கணும், அல்லையா. அதை ஆண்டவர் சொல்ல பாருங்க. அங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினே, அதனாலே அவன் உலகம் ஆக்கணிக்குள்ளாக்கினது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான், அல்லையா. அப்போது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி யாரு? நோவா, அல்லையா. அப்போ இதெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கிற தலைமைகளாக என்ன பண்ணாங்க, பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டினாங்க, அல்லையா. நமக்கு ஆண்டவர் அவங்கள வச்சே நம்ம வாழ்ந்துடலாம் பரிசுத்தமாக. நமக்கு யாராவது முன்னாடி பின்னாடி யாராவது வாழ்ந்ததை பார்த்து நம்ம வாழ்ந்துடலாம், அல்லையா. இப்போது நோவா எப்படி வாழ்ந்தார்? பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கிறாரு. இரண்டாவது, இடுக்கமான வாசல் வழியாக நாம் உட்பிரவேசிக்கணும். லூக்கா 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அல்லையா. அப்போ இடுக்கமான வாசல் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே எப்படி இருக்குது? இடுக்கமாக இருக்கிறது, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, அல்லையா. இடுக்கனா என்னன்னா, சில பாவத்தை விட முடியலன்னா அதை விட்டுட்டு வராங்க பாருங்க, அது பேர் தான் இடுக்கம், அல்லையா. சிலங்க பாருங்கள், லஞ்சம் கொடுத்தா தான் வேலைக்கு போக முடியும், லஞ்சம் கொடுத்து வேலையை வாங்கிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது எடுக்கம் கிடையாது, அது விசாலமான வாசல், அல்லையா. ஐயோ நான் லஞ்சமே கொடுக்க மாட்டேன், நான் வட்டிக்கு வாங்க மாட்டேன், நான் வட்டிக்கு கொடுக்க மாட்டேன், அல்லையா. அப்போ அவங்க இடுக்கமான வாசல் வழியாக போகிறாங்க. நம்மளை பார்த்து 10 பேர் பேசுவாங்க, பாருங்கள் இவ்வளோ பேர் வேலையை விட்டுட்டியே, ஒரு 10 லட்சம் கொடுத்து அந்த வேலையை என்ன பண்ணியிருக்கலாம், வாங்கின்னு இருக்கலாமே. ஆனால் அந்த 10 லட்சம் கொடுத்து வேலையை வாங்கி அப்புறம் அந்த லஞ்சம் கொடுத்ததுனால அந்த ஆத்மா எங்கே போவோம்? நரகத்துக்கு போவோம். அதுக்கு பார்த்து எடுக்கும். அதை விட்டுட்டு நான் வேலையே கிடைக்கணும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை போஷிப்பார், என்னை நடத்துவார், என்னை ரட்சித்த தேவன் என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார், அல்லையா. அப்படி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. 10 லட்சம் கொடுத்துட்டு போய் பாட்டை சிக்கி அப்புறம் என்ன பண்ணுறது, வாழ்க்கலாம் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. வரைக்கும் போகிறது அவங்களே தடை பண்ணிப்பாங்க. ஏன்னா விசாலமான வாசலில் போகிறவங்க அநேகர், ஆனால் இடுக்கமான வாசலில் போகிறவங்க ரொம்ப சிலர். இவ்வளோ கூட்டம் இருக்கிறது, ஏன் இவ்வளோ கொஞ்சம் ஜனம் உட்காந்துருக்குறோம்? இந்த கொஞ்சம் ஜனத்து மேலே ஆண்டவர் நம்பிக்கை வச்சுருக்கிறார். நீங்களாவது உஷாராக என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக இருந்து என்கிட்ட வாங்கன்றாரு, அல்லையா. நம்ம இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், சண்டை போடுறோம், திட்டுறோம், அடிக்கிறோம், அப்புறம் மற்றவங்கள கோல் மட்டி விடுறோம். இதெல்லாம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம எங்கே போக முடியாது, வரிகளை போகவே முடியாது. ஆலயத்துக்கு வந்தும் ஒருத்தர் பரிசுத்தமாக முடியல, ஆலயத்துக்கு உள்ளே வந்தும் விடுதலை ஆக முடியல, ஆலயத்துக்கு வந்தும் சிறையிலேருந்து விடுதலை ஆகாத இருந்தால் அவங்க எங்கே போய் விடுதலை ஆகுவாங்க? நம்ம வேறு வழி எங்குமே கிடையாது. வேறு எங்கே போய் நம்மளால் பரிசுத்தமாக்க இடமும் கிடையாது. ஆலயம் என்பது நம்மை பரிசுத்தமாக்குற இடம், அல்லையா. இந்த ஆலயத்துக்குள் நீங்கள் எதுக்கு வரீங்கன்னா, உன் வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்வதற்காக, உன் வருகையை நீ போவதற்காக, அல்லையா. இங்கே ஏன் ஆண்டவர்களை கொண்டு வந்தார்னா நித்திய ஜீவனை பெறுவதற்காக, அல்லையா.
இங்கேயே உங்களை ஆண்டு கொண்டு வந்தானா ஒரு வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு தான் எங்கே வந்திருக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோம். புரியுங்களா? சாபமாக இருப்பதுக்கு ஆலயத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆலயத்துலேருந்து ஒருத்தர் சாபமாக இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க ஆலயத்தில் இருக்கிறாங்க, வேறு எங்கேயோ இருக்கிறாங்க. அல்லையா? அப்போ தேவனுடைய ஆலயம் எதுக்கு? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுறாரு? உலாவுகிறார். ஆண்டவர் அந்த இடத்துல வருகிறார். அப்போ தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அங்கே சொல்லப்பட்டு 2 கொரிந்தியர் 2:15 சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறதுக்குள்ளேயும் கெட்டு போகிறதுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கும் ரட்சிக்கப்படாத கூட்டத்துக்கு மத்தியில் நம்ம எப்படி இருக்கணுமா? நற்கந்தங்களாக இருக்கணும். நற்கந்தம் அப்படியே நற்சாட்சிகளாக இருக்கணும். நம்மளை பார்த்து 10 பேர் சொல்லணும், பாருங்கள் அந்த அம்மா போகிறாங்க, அவங்க இயேசு கிறிஸ்து போலே போகிறாங்களே. எப்படி போகிறாங்க? இயேசு கிறிஸ்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களே, இயேசு கிறிஸ்து வாழுகிற போல வாழுகிறார்களே. அப்படி நம்மளே யாருன்னா சொல்கிறாங்களா? அந்த அம்மா போகிறாங்க, அவங்க உலகத்தில் இருந்தான்னா உலகத்தில் இல்லைன்னா அப்படி பேசினா எப்படி இருக்கும்? ஒரு வாழ்க்கை தான். ஆனால் நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தில் சொல்லணும் சாட்சி. உன் பிள்ளைங்க சொல்லணும், எழும்பி என் தாய் பரிசுத்தம் உள்ள தாய். உன்னுடைய கணவர் சொல்லணும், என் மனைவி பரிசுத்தம் உள்ளவங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வாயில் தப்பாக பேசவே மாட்டாங்க. அல்லேலூயா. உங்கள் மனைவி சொல்லணும் கணவரை பார்த்து, என் கணவர் என்ன பண்ண மாட்டார்? தப்பான காரியங்களே, அது தப்பான இடத்துக்கு போக மாட்டார். பெற்றோர் சொல்லலாம் பிள்ளைகளை பார்த்து, என் பிள்ளைங்க ரொம்ப பரிசுத்தம் உள்ளது, அது பரிசுத்தமாக வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களா? அன்றைக்கி நோவா குடும்பத்தில் எப்படி இருந்தாங்க? அவங்க பரிசுத்தமாக இருந்தனால தான் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அல்லேலூயா. அதே போல் நீங்கள் நற்கந்தமாக இருக்கணும். நீங்கள் வேலை மேலே போனாலும் நற்கந்தமாக இருக்கணும், 4 பேருக்கு சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. உங்களை பார்க்குறவங்க என்ன பண்ணணும்? கிறிஸ்து இவங்களுக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லணும். அல்லேலூயா. நாங்கள் போன மாதம் மியான்மர் போயிருந்தோம், பர்மாவுக்கு. அப்போ அங்கே போயிட்டு இங்கே சென்னையிலேருந்து ஒரு ஃபோன் பண்ணி ஒரு லேடிக்குள்ளே பிசாசு இருந்தது. நைட்டு ஒரு 11 மணிக்கு அவங்க அந்த பிசாசு ஓட்டுறாங்க, ஓடலை. உடனே என்ன பண்ணாங்க? எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இது மாதிரி பிசாசு போக மாட்டேன்து, நானும் எவ்வளோ துரத்தி பார்த்தேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஐயா. சார் உடனே வீடியோ காலில் வந்தாங்க. அந்த வீடியோ காலில் வந்த பிறகு அந்த அம்மா, அந்த லேடி பிசாசு பூந்துருக்குது பாருங்கள், அவங்க என்னுடைய அந்த வீடியோ காலை பார்த்த பிறகு, ஐயோயோ எனக்கு பயமாக இருக்குது, இந்த ஐயாக்குள்ளே 24 மணி நேரம் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படின்னு யார் சொல்கிறது? சாட்சி. பிசாசு சொல்லுது. அல்லேலூயா. 24 மணி நேரம் இவருக்குள்ளே இருக்கிறாரு, நான் போயிடுறேன் அப்படின்னு. அது என்ன பண்ணுது? எப்போம்மா போகிறேன்னா கரெக்டாக 12 மணிக்கு போயிடுவேன். எத்தனை மணிக்கு? நைட்டு. நான் கேட்டேன், ஏமா 12 மணினா? இன்றைக்கி 12 மணிக்கு கரெக்டாக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறீங்க, அதனால் போயிடுறேன். அப்போ தினந்தோறும் இரவில் என்ன பண்ணுறோம்? 12 மணிக்கு முழங்கால் படி இருக்கிறோம். அப்போ பிசாசுக்கு தெரியுது நம்ம எப்போ முழங்கால் போடுறோம், நம்ம யார் எப்படிப்பட்ட யாருக்கு தெரியுது? பிசாசுக்கு தெரியுது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டேன்றாங்க? உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா நீ பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டணும், உன் ஜப நேரத்தை கரெக்டாக கொடுக்கணும் ஆண்டு. புரியுங்களா? 9ஆம் மணி நேரத்தில் ஒரு நாள் ஜபத்துக்கு போகிறாரு. புரியுங்களா? 3ஆம் மணி நேரத்தில் பரிசுத்தமான ஜபத்துக்கு போகிறாங்க. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஜப நேரம் இருக்குதா? ஒரு நேரம் நீங்கள் வச்சுக்கணும். அந்த நேரம் ஆண்டவருக்கு தான் கொடுப்பேன், நான் ஆண்டவரோடு தான் பேசுவேன், அந்த நேரம் ஆண்டவரோடு பேசுகிற நேரம், என் நேரத்தை வீணடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி நறுக்கந்தமாக வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. அப்போ தான் வரிகளை போக முடியும். அதுதான் இடுக்கமான வாசல், அது நெருக்கமான வாசல். அதுக்குள்ளே நுழைவதற்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். இயேசு ரத்தத்தை சிந்தி கையில் கொடுத்துட்டாரு, அப்புறம் பரிசுத்தாவியை நமக்கு அனுப்பிட்டாரு, வேத வாக்கியங்கள் எழுதி நம்ம கையில் கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன கொடுத்துருக்கிறாரு? ஒரு மேய்ப்பனும் கொடுத்துருக்கிறாரு. புரியுங்களா? 4 காரியம் நம்ம கையில் இருக்குதா இல்லையா? ஒன்று வேதம் இருக்கிறது, அப்புறம் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறாரு, அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாரு, நான் போய் தேற்றவலனை அனுப்புகிறேன். அப்போ ஆவியானவர் வந்துட்டார், ரத்தமும் சிலுவையில் சிந்திட்டார். புரியுங்களா?
வேதத்தை கையில் எழுதி கொடுத்துட்டாரு, ஒரு ஆலயமே கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம பரிசுத்தம் ஆகலை, நம்ம ஆசீர்வதிக்கப்படலை, நம்ம உண்மை உத்தமாக நேர்மையாக வாழலை அப்படின்னா எங்கோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறோன்னு அர்த்தம். இல்லையா? ஏதோ ஒரு காரியத்தில் என்ன பண்ண அறியாத உட்காந்துருக்கிறோம். சரியான சுத்திகரிப்பு இல்லாத இருப்பாங்க, சரியான வேத வசனங்களை ஆழமாக வாசிக்க தெரியாத உட்காந்துருப்பாங்க, சில நேரத்தில் ஆவியான பெற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க. புரியுங்களா? இல்லை உங்கள் மேய்ப்பரிட சரியான ஆலோசனை கேட்காதிருப்பீங்க. இல்லையா? ஏதோ 4 காரியத்தில் ஏதோ ஒரு தடை இருக்குது. அந்த தடையை என்ன பண்ண நீங்கள் இன்றைக்கி எடுக்கணும். நீங்கள் அந்த தடையை எடுத்துகிட்டு இந்த 4 காரியம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் சுத்தமாக இருக்க முடியும். இல்லையா? உங்களுக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு சுத்தமாக இருக்கணும்னா என்னென்ன வேணும்? சுத்தமாக இருக்கிறதுமா வேணும். 1 சோப்பு வேணும், 2 தண்ணி வேணும், 3வது காற்று வேணும். அப்புறம் என்ன வேணும்? என்னம்மா? சூரியன் அந்த காற்று இருந்தாவே ஆரிச்சுன்னா வந்துடும். அப்புறம் வேறு என்ன வேணும்? இப்போது உங்களுடைய உடை இதுதான் உங்களுடைய சாரி. இந்த சாரி இங்கே வச்சுட்டு இது மேலே வந்து சோப்பு வச்சுட்டீங்க, இது மேலே தண்ணி வச்சுட்டீங்க, இது மேலே என்ன வச்சிட்டீங்க? காற்று வச்சுட்டீங்க. இது சுத்தமாகிடுமா? அது துவைப்பதற்கு ஒரு வாஷிங் மிஷின் வேணும். இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட ஈசோப் என்ற என்ன பண்ணிட்டார்? ரத்தத்தை கொடுத்துட்டார் கழுவுங்கன்னு. இல்லையா? 2வது ஆவியானவர் கொடுத்துட்டார், காற்று தான் ஆவியானவர். இல்லையா? 3வது என்ன கொடுத்துட்டாரு? தண்ணீர் கொடுத்துட்டாரு. வேத வசனம் தான் நமக்கு என்ன ஜீவ ஊற்றா இருக்கிறது. 4வது என்ன கொடுத்துருக்கிறாரு? ஒரு மேய்ப்பன் கொடுத்துக்கிறார் ஆலோசனை கொடுக்கறதுக்கு. இது வச்சு நம்மளால் நம்முடைய ஆவி ஆத்மா சரித்தை பரிசுத்தமாக ஆக்கி கொள்ள முடியலன்னா வரிகளை எப்படி போக முடியும்? போக முடியுமா? வரிகளை போகவே முடியாது. இல்லையா? அப்போ பரிசுத்தத்துக்கு ஒரு எப்படி உடைய பரிசுத்தமாக்குறோமோ அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை அப்ளை பண்ணாதான் அது என்ன பண்ணோம்? சுத்தமாகும். அப்போ ஒரு உடைகளை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த 4 எப்படி தேவைப்படுதோ அதே போல் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை பரிசுத்தமாக்கி வச்சுக்கொள்கிறதுக்கு ஆண்டவன் நம்ம கொடுத்த விசேஷமானது என்னென்னா, 1 வேதம். இல்லையா? வேதம் தான் இயேசு. 2வது கூட என்ன வேணும்? ஆவியானவர் வேணும். அந்த ஆவியானவர் தான் என்ன பண்ணுவார்? வேதத்தை எடுத்து நமக்குள்ளே வைப்பார். இல்லையா? ஆவியானவர் இல்லைன்னா வேதம் என்ன பண்ணாது? படிக்கிறது புரிஞ்சு கொள்ள முடியாது. முடியுமா? முடியாது. அப்போ வேதத்தை நமக்கு என்ன பண்ணணும்? புரிந்து கொள்வதுக்கு யார் வேணும்? ஆவியானவர் வேணும் நமக்குள்ள. அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன செய்திருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேணும். அது நம்மளை சுத்திகரிப்பதற்காக. எதற்கு? இப்போ உங்களுடைய ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் பாவம் ஒட்டி இருக்கிறது. புரியுங்களா? நீங்கள் அந்த பாவத்தை எடுக்கணும்னா உடனே இயேசுவின் ரத்தத்தை என்ன பண்ணணும்? இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால என்ன பண்ணுங்க? என் பாவங்களை கழுவும் என்பது ஒவ்வொரு நாளும் நீ சொல்லிக்கினே இருக்கணும். இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம முகத்தை கழுவுறோமா இல்லையா? ஏன் முகத்தில் ஒரே நாள் கழுவணும் போதாது? ஒரு வருஷத்துக்கு ஏமா டெய்லி கழுவணும் முகத்தை? ஏன் டெய்லி குளிக்கணும்? ஏன்னா இந்த உலகத்தில் என்ன இருக்குது? தூசின்னு ஒன்று இருக்குது. தூசி இருக்கிற வரைக்கும் நம்ம சரீரத்தில் நம்முடைய உடையில் என்ன பண்ண? தூசி படுமா படாதா? படும். இல்லையா? அதே போல் உலகத்தில் பிசாசு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும்? பாவம் வந்துனே இருக்கும். அதனால தான் அந்த பாவமான சரீரத்தை முற்றிலும் கழுவு, முற்றிலும் சுத்திகரி, முற்றிலும் பரிசுத்தமாக்கினா என் ரத்தத்தை பயன்படுத்தினே இரு. இல்லையா? அந்த ரத்தத்தை நீ யூஸ் பண்ணும் போது, நீ சுத்திகரிக்கும் போது உன்னோடு கூட அந்த வியாதி, உனக்குள்ளுக்கிற நோய்கள், உனக்குள்ளுக்கிற மூட்டு வலி, தலைவலி, கண் வலி, கேன்சரு, எப்படிப்பட்ட வியாதி என்ன பண்ணிது? சுத்திகரிக்கும் போதே நம்ம புல் முளைச்சி எழும் போது உடனே என்ன பண்ணுறோம்? வீட்டு வாசலில் புல் முளைச்சி எழும்புது, உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? கட் பண்ணுறோமா வேரோடு பிடுங்குறோமா? இல்லை, ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம். இல்லையா? என்ன பண்ணுவோம்? அது மாதிரி சுத்திகரிப்பு என்பது பாவத்தை கட் பண்ணும். வசனம் உள்ளே அனுப்புனா வேரோடு பிடிங்கின்னு வெளியே வந்துடும். இல்லையா? அப்போ வசனம் வந்து வேரோடு பிடும்பதுக்கு, வசனம் வந்தால் உள்ளே அனுப்புனா என்ன பண்ண? பாவம் வேரோடு வெளியே வந்துடும். இல்லையா? சுத்திகரிப்பு என்பது நீங்கள் உங்களுக்கு வியாதி எப்பவுமே என்ன பண்ணோம்? முளைத்து எழும்பும் போதே என்ன பண்ணோம்? நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுறீங்க. இந்த 2 காரியம். அப்போ இயேசுவின் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது, வசனம் நம்மளை பரிசுத்தமாக்குகிறது,
ஆவியானவர் நமக்கு பாவம் எங்கே இருக்குதுன்னு என்ன பண்ணுறாரு? பாவம் இல்லாதது உணர்த்தினே இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா உணர்த்துகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. உணர்த்துகிறவர் ஆவியானவர், அழிக்கிறவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை. புரியுங்களா? ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. புரியுங்களா? நமக்கு மேய்ப்பு என்ன பண்ணுற ஆலோசனை கொடுத்துனே இருப்பார். நீங்கள் டைமோடு வாங்க ஆலயத்துக்கு. 8 மணிக்கு ஆலயம்னா நம்ம என்ன பண்ணுறோம்? 9 மணிக்கு ஆலயம்னா எத்தனை மணிக்கு வரோம்? நம்மளுடைய வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு அப்புறம் டைம் மிச்சம் மீந்தால் ஆண்டவர்கிட்ட வரோம். அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? நீங்கள் அங்கேருந்து வரும்போதே சாபம் பெருகினே இருக்கும் உனக்கு. ஏன்னா கீழ்ப்படியாதவங்களுக்கு சாபம் பெருகுமா, சாபம் குறையுமா? ஒருத்தர் கீழ்ப்படியலை, சவுல் ராஜா கீழ்ப்படியலை, எப்படி இருந்தார் வாழ்க்கையில்? கடைசியில் குறி சொல்கிற ஆவிக்கிட்ட போய் எனக்கு என்ன நடக்குன்னு அவர் கேட்குறாரு. என்ன நடக்க போகுது? என் கூட தான் நாளைக்கு இருக்க போகிற அப்படின்னு பிசாசு சொல்லுது. அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் லேட்டாக வராங்கன்னா அவங்க யார்? தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க. அவங்கள வச்சு ஆண்டவர் பரலோகத்தில் என்ன பண்ண மாட்டார்? சந்தோஷம் அடைய முடியாது. கீழ்ப்படியில் வச்சு என்ன பண்ண முடியுமாம்மா? எதுவுமே பண்ண முடியாது. புரியுங்களா? ஒருவேளை நீங்கள் சபைக்கு லேட்டாக வரும்போது, ஃப்ளைட்டுக்கு போகும்போது லேட்டாக போனீங்கன்னா, ட்ரெயினுக்கு போகும்போது லேட்டாக போனீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? உனக்கு டைம் தெரியலன்னு அர்த்தம் விட்டுருவார். ஆனால் மற்ற காரியத்துக்கு கரெக்டாக போகிறோமா இல்லையா? மற்ற காரியங்களுக்கு கரெக்டாக போகும்போது ஆண்டவர் இதை கணக்கு அப்புறம் கேட்க மாட்டாரா? கேட்பார். அப்போ கீழ்ப்படியாதவங்க எங்கே போக முடியாது? 2 பேர் தான் கீழ்ப்படிஞ்சாங்க. 40 வருஷம் சபையில் இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 40 வருஷம் வனாந்திரத்தில் 40 வருஷம் சபையில் இருந்தவங்க எத்தனை பேர் போனாங்க கானான் தேசத்தில்? எத்தனை பேருமா? காலேப்பும் இயேசுவா மட்டும் உள்ளே போனாங்க. புரியுங்களா? எத்தனை? 6 லட்சம் பேர் இருந்தாங்க. எத்தனை லட்சம்? 6 லட்சம் புருஷரில் 5,99,998 பேர் வனாந்தரத்தில் அழிஞ்சிட்டாங்க. கீழ்ப்படியாதவரை கர்த்தர் அழிச்சிட்டாரு. 2 பேர் கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் என்ன பண்ணார்? கானான் தேசத்தில் வச்சார். நோவா காலத்தில் முழு உலகம் கீழ்ப்படியல. ஆனால் ஒரு குடும்பம் மட்டும் கீழ்ப்படிஞ்சது. அந்த குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. இந்த கிருபையின் காலத்தில் நம்ம சபையில் எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? 9 மணிக்கு ஆலயம்னா 8:45 வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பலப்படுத்துங்க, இன்னி என்னோடு பேசுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோமா? கேட்டோமாம்மா? கேட்கவே இல்லை. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? 9 மணிக்கு ஆலயம்னா அவர் 8:55 அவர் வந்து என்ன பண்ணுவார்? யார் யார் இருக்கிறாரோ அவங்கள ஆசிரியத்து போயிடுறாரு. அப்புறம் நம்ம லேட்டாக வரவங்களாம் என்ன பண்ணுறதில்ல, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற வியாதி அப்படியே இருக்கும், சாபங்கள் அப்படியே இருக்கும், அந்த பிள்ளைங்க அப்படியே கீழ்ப்படியாதே இருக்கும். இருக்குமா இருக்காதா? அவங்களுக்கு அவங்க வந்து வட்டிக்கு வாங்கிக்கணும், வட்டி கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து விடுதலை ஆக மாட்டாங்க. சிலருடைய வியாதிகள் நோய்கள் அப்படியே இருக்கும். புரியுங்களா? சில வீட்டில் சம்பாரித்து அந்த வீட்டில் என்ன பண்ண பணம் 1ஆம் தேதி சம்பளம் வாங்குங்க, 5ஆம் தேதி போய் கேட்டால் அவங்களே கடன் வாங்கி நிற்பாங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு நான் 2000 தான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. அதுக்கு பிறகு இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் என்ன பண்ணல, 10 பைசா கடன் வாங்கலை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கொரோனாவில் கூட ஆண்டவர் 11 லட்சத்துக்கு ஒரு வாகனத்தை கொடுத்து, இந்த கேமரா 1.5 லட்சத்தை கொடுத்து கொரோனா டைமில் கொடுத்தாரு. யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ண எப்பவுமே ஆதரவாக இருப்பார். அவருக்கு நீ உண்மையும் உத்தமாய் நேர்மையாக இருந்தால் உன்னோட கடைசி வரைக்கும் இருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. நாங்கள் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி 8:45 4 மணிக்கு எழுந்து ரெடியாகி 6 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சி இங்கே 8 மணிக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆவடிக்கு அதனால் பட்டாபுரத்துலேருந்து யோசித்து பாருங்கள். 2 ட்ரெயின் பிடிச்சின்னு வந்து தான் இங்கே வந்தோம். ஏன் சொல்கிறேன்? தேவ பயம் உள்ளவர் தான் என்ன பண்ணுவாங்க? நடுக்கத்தோடும் பயத்தோடும் ஆண்டவரே சேவிப்பாங்க, ஓடி வருவாங்க. அந்த மாதிரி உனக்கு எப்போ வருதோ அன்றைக்கே உன்னுடைய மூட்டு வெளியே போயிடும், உன் கடன் ஓடிடும், உன்னை விட்டு எல்லா சாபம் உன்னை விட்டு விலகிடும், நோய் போயிடும், அப்புறம் வறுமை போயிடும், உன் வாழ்க்கையில் இருக்கிற கணவர் கெட்டுப்போன கணவர் கூட மனம் திரும்பிடுவார். அல்லேலூயா. ஏன் திரும்புகிறாரு? நீ பரிசுத்தமாக இருக்கிறதுனால அவரும் பரிசுத்தம் ஆக்கிடுவார். இல்லைன்னா வரிகள் என்ன பண்ணுற, கணவரை விட்டுருவேன், பிள்ளைங்களை விட்டுருவேன், நீயும் விட்டுருவேன், எல்லாமே போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவரை தேடு முழு இருதயத்தோடு. என்ன பண்ணு? நீ ஆண்டவரை முழு இருதயத்தை தேடிப்பார். அவர் உன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற நன்மைகள் அவரே கொடுப்பார். அல்லேலூயா. உன் தேவைகள் என்னென்னு அவருக்கு தெரியும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காது போவோம். யாருக்கு வாய்க்காது? அவர் கீழ்ப்படைந்தவர்களுக்கு தான் வாய்க்காது.
அப்போ அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீங்கன்னா நிச்சயமாக அவனுக்கு என்ன உண்டு? எல்லா ஆசீர்வாதமும் உன் தலைமையில் வந்து அப்படியே கொடுப்பார். அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்ல, இடுக்கமான வாசல் வழியாய் நம்ம உட்பிரவேசிக்கணும். நினையாத நாடுகளே கர்த்தர் என்ன பண்ணுவார்? மூன்றாவது, நினையாத நாடுகளே கர்த்தர் வருவார். மத்தேயு 24:40 சொல்லுது, நீங்கள் நினையாத நாடுகளே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். அல்லேலூயா. நம்ம நினைக்காத நேரத்தில் ஆண்டு வந்துடுவார். நம்ம அப்படியே சுற்றி நிற்போம். புரியுங்களா? மணவாளன் வரும்போது மணவாட்டி என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்கணும். இன்றைக்கி கல்யாணம் நடக்க போகுது, ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம பண்ணுவாங்க, அந்த பொண்ணு டைரெக்டாக போய்ட்டு ஆயத்தமாக பண்ண கல்யாண மண்டலத்துக்கு போகணும். அந்த கல்யாண மண்டலத்துக்கு போய் இன்னும் ஏற்கனவே புக் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஒரு பக்கம் சர்ச்சில் சொல்லியிருக்கணும். அப்புறம் சாப்பாட்டுக்கு ஆயத்தமாக இருந்திருக்கணும். அப்புறம் அதை சாப்பிடுவதுக்கு எல்லாருக்கிட்டையும் வெட்டிங் கார்டு என்ன பண்ணிக்கணும்? போய் கொடுத்து அவங்கள அழைச்சிருக்கணும். புரியுங்களா? இதெல்லாம் ஆயத்தம்தான். அந்த தாலி கட்டுற நேரத்தில் பெண் அந்த மண்டபத்துக்குள்ளே இல்லைன்னா எப்படி இருக்கும்? மணவாளன் வந்துட்டார், பெண் அங்கே இல்லை, எப்படி இருக்கும்? கல்யாண பொண்ணு இல்லைன்னா எப்படி இருக்கும்? யாருக்கிட்டையும் பின்னாடி ஓட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னுவாங்க, தப்பாக சொல்லுவாங்கல்ல. இப்போ இயேசு கிறிஸ்து ரகசிய வரிகளை வரும்போது நம்மளாம் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். ஐயோ, நம்ம அப்படியே ஊரெல்லாம் சுற்றிக்கின்னு, புரியுங்களா, என்ன நடக்காதுன்னு கண் குருடாகப்பட்ட மாதிரி ஓடி நிற்கக்கூடாது. அல்லேலூயா. தெளிவாக இருக்கணும். வேதத்தை வாசிக்கிறவங்க எப்படி இருக்கணும்? ஆவியன் உனக்குள்ளே இருந்தால் உனக்கு சொல்லி தருவார். இன்றைக்கி நைட் ஆண்டவர் வரப்போகிறாரு, நீங்கள் ஆயத்தமாகிடுங்க, ஏந்து முழங்கால் படி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வருவது யாருக்கு தெரியும்? மணவாட்டிக்கு தெரியும். விடுத்திருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு தெரியும். யாக்கோபு 5:9 சொல்லுங்க, சகோதரரை நீங்கள் நியாயத்திற்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒருவருக்கு என்ன பண்ணக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது, முறையிடக்கூடாது, ஒருவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணிடக்கூடாது, வாக்குவாதம் பண்ணிடக்கூடாது. அவர் வருகைக்காக ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா அவர் வாசற்படியில் நிற்கிறார். அல்லேலூயா. அப்போ வாசற்படியில் நிற்கிறவரை வெல்கம் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? வாங்க ஆண்டவரே, நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை கொண்டு போகணும்னு கேட்கணும். ஏன்னா இந்த உலகம் எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள். இப்போ நமக்கு எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? கொஞ்சம் இந்த உலகத்தை வாழன்னு ஏன் வருதுன்னா, கொஞ்சம் எல்லா இடத்துலையும் சமாதானமாக இருக்கிறனால வாழறதுக்கு என்ன வருது. ஆனால் பஞ்சங்களும் கொரோனா நோய்களும் பயங்கரமான வியாதிகளும் உலகத்தில் நெருக்கங்களும் பெருகிச்சுன்னா என்ன பண்ண முடியாது? அது பிறகு நீ இந்த உலகத்தில் நான் வாழணுன்னு என்ன பண்ண முடியாது. புரியுங்களா? எப்போ மரணத்தை வெறுப்பாங்கன்னா, ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது வியாதிகளும் நோய்களும் பலவீனங்களும் வறுமைகளும் போராட்டங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் பெருகும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? உயிரோடு வாழ்வதை யோசிப்பாங்களா? கொஞ்ச நாள் வாழ நினைப்பாங்களா? ஏன்னா அதிகமான பிரச்சனை இருக்கிறாங்க. அது மாதிரி நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ எங்கே பார்த்தாலும் என்ன இருக்குது? நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எங்கே போனாலும் என்ன பண்ண முடியல. ட்ரெயினில் போனால் ஏறவே முடியல. ட்ரெயினில் அவ்வளோ ஜனம். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் ஏறுறதுக்கு அது 80 பேர் தான் ஏறுவாங்க. இன்றைக்கி 800 பேர் ஒரு ட்ரெயினில் ஏறுறாங்க. எத்தனை பேர்? ஒரு பெட்டியில் 800 பேர்னால் எப்படிமா இருக்கும்? உட்காரத்துக்கு இடையில, நிற்கிறதுக்கு இடையில, படுக்கிறதுக்கு இடையில ஒன்றுமே இல்லை. யோசித்து பாருங்கள், எவ்வளோ கடினமான நாட்கள் ஆயிடுச்சு. ஜனங்களுக்கு அறிவு பெருக்க பெருக்க நல்லா வாழ வேண்டிய நாட்களில் அறிவு பெருத்து அறிவில்லாமல் ஜனங்க இருக்கிறத நான் பார்க்குறோம் இல்லை. அடுத்தது வாசிக்கலாம் பாருங்கள். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? பிலிப்பியர் 4:5 சொல்கிறது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமயமாக இருக்கிறார். ஃபஸ்ட்டு சொன்ன கர்த்தர் வாசற்படியில் நிற்கிறார், நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஆனால் இங்கே சொல்கிறாரு கர்த்தர் சமயமாக இருக்கிறாரு. உங்கள் சாந்த குணம் எல்லா மக்களுக்கும் தெரியணும். கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்களுடைய சாந்த குணம் எல்லா மக்களுக்கும். நீங்கள் போகிற இடத்துல உங்கள் சாந்தமாக இருக்கிறீங்களா? எல்லா இடத்துலையும் சாந்த குணத்தை காட்டுறீங்களா? உங்கள் ஸ்கூலில், காலேஜில், நீங்கள் வர உங்களுடைய வீட்டில், உங்கள் சொந்த பந்தம் போகிறீங்களா, அங்கெல்லாம் நீங்கள் சாந்தமாக இருக்குது அவங்க சொல்கிறாங்களா? நாம இவ்வளோ சாந்தமாக இருக்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்களா யாராவது உங்களை? கேட்டாங்களாம்மா? நம்மளை பார்த்து யாரா கேட்டுக்கிறாங்களா? அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமயமாக இருக்கிறார். அப்போ உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்குள்ள சாந்த குணம் இருக்கணும். 10 வருஷம் சபைக்கு வந்தாச்சு, இன்னும் சாந்த குணமே வரல. ஆண்டோட வரிகளை வந்துடுமா டக்குன்னு? நம்ம
10 வருஷம் நம்ம சாந்த குணம் ஆகலை, டைம் கொடுத்தாரு. ஏன் சாந்த குணம் வரல? வேதத்தை என்ன பண்ணல? தியானிக்கலை, வேத வாக்கியங்களை தியானம் பண்ணலை. அப்போ சாந்த குணம் எப்படி வரும்? வருமாமா? இந்த வசனங்கள் புரியுதுங்களா? இந்த வசனங்களில் ஜீவன் இருக்கிறது. என்ன இருக்குது? ஜீவன், உயிர் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஏன் வசனம் உயிராகுது? ஏன் வசனம் உயிராகுது? ஐயா நீங்கள் சொல்லுங்கள். ஏன் பைபிளுங்கிற வசனம் உயிராகுது? ஏன் உயிராகுதுன்னா இயேசு உயிரோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் உயிராக இருக்கிறான்னா வசனம் உயிருக்குது. புரியுங்களா? ஒருத்தர் புக்கை எழுதுகிறாங்கன்னா அவங்க செத்துட்டாங்கன்னா அந்த புக்கு என்ன ஆகிடும்? அந்த புக்கும் செத்துரும் கூடவே. அல்லேலூயா. ஆனால் இயேசு என்றென்றைக்கும் உயிராக இருக்கிறனால்தான் இந்த வசனம் உயிராகுது. உயிராகிற வசனம் அவர் பேசின வார்த்தை. அது உங்களுக்குள்ளே போனால் அது என்ன பண்ணும்? சாந்த குணத்தை கொண்டு வரும். இது உள்ளே போகாதனால தான் என்ன பண்ணுது? இந்த வசனம் பைபிள்லேயே வச்சுருக்கிறீங்க தவிர எங்கே வரணும்? இது வீட்டில் பிரியாணி செய்து வச்சுக்கிறீங்க, அது எங்கே வரணும்? அது வயிற்றுக்கு வரணும். அதுமாரி இது ஆத்மாவுக்கு வரணும். அந்த ஆண்டவர் சொன்ன, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்த சுகமாக. ஆத்மாவுக்கு வசனம் போகலைன்னா ஆத்மா எப்படி இருக்கும்? பதற்றம் உண்டாயிடும். அடிக்கடி பதற்றம், அடிக்கடிக்கு என்ன பண்ணுவாங்க? பதறி பதறி போவாங்க, பதறி பேசுவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. அடிக்கடிக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு பலவீனம் வந்துடும், ஹார்ட் அட்டாக் வரும், திடீர்னு ஆளே காணாது போயிடுவாங்க. ஏன்? அது காரணம்னா ஆத்மாவில் என்ன இல்லை? உன் ஆத்மா வாழ்கிறது போல அப்படின்னா வாழ்வதுக்கு, ஆத்மா வாழ்வதுக்கு வேதம் ஒன்று தான். ஏன்னா ஆத்மா தான் வரைக்கும் போவோம், சரீரம் போவாது, சரீரம் மண்ணோடு போயிடும். ஆனால் இந்த ஆத்மாவை நீங்கள் ஆயத்தப்படுத்தலை அப்படின்னா வரையில் போக முடியாது. போமா? புரியுங்களா? உலக அறிவு இருக்குது, ஆனால் வேத அறிவு இல்லை. அதனால தான் நமக்கு ஆத்மாவுக்கு வசனம் வேணுமா வேணான்னு யாருக்குமே தெரியல. இது ஏன் படிக்கிறது அப்படின்னா, இதுக்கு இடம் ஏன் கொடுக்குறதில்ல, நேரம் கொடுக்குறதில்லன்னா இதனுடைய வேல்யூஷனே தெரியல. இதை தான் பொக்கிஷம். பொக்கிஷத்தை விட்டுட்டு நம்ம பொக்கிஷம் எதோ தேடிக்கிறோம் உலகெல்லாம் போய். இதை கரெக்டாக நீங்கள் தேடினீங்கன்னா எல்லா பொக்கிஷம் உன்னை தேடி வரும். எல்லா நன்மைகளும் யாரை தேடி வரும்? இப்போ எனக்கு ஒரு வேலை வேணும். என்ன வேணும்? கவர்மெண்ட்டில் ஒரு வேலை வேணும்னா நான் அப்ளிகேஷன் போடுறேன், ஜோம் பண்ணுறேன். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்னை தேடி வேலை வரும். புரியுதுங்களா? அப்படி தான் எனக்கு வேலை வந்தது. நான் போய் வேலை தேடலை, வேலை என்னை தேடி வருது. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 5 வேலை வந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு வேலை வந்தது, 6 வேலை வந்தது. எத்தனாவது வயசில்? 35வது வயசில். அல்லேலூயா. அப்போ தேவன் கொடுக்க முடியாதா? அது சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகள்லாம் உனக்கு கொடுப்பேன்றாரு. அப்போ உனக்கு எல்லா தேவைகளையும் எங்கே இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறது, தேவனுடைய வசனத்துக்குள்ளே இருக்கிறது. இந்த வசனத்தை நீ தினந்தோறும் வாசித்து ஜெபம் பண்ணினே இருந்தால் உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்துனே இருக்கும். அதுக்கு பிறகு உன்னை யாரும் என்ன பண்ண முடியாது? உன் மேலே கை போடவே முடியாது. இதே பட்டணத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் இதை தேடாதனால தான், இதுக்கு நேரம் கொடுக்காதனால தான் என்ன பண்ண முடியல. நம்ம இங்கே அங்கே அலையிறோம். யாராவது வேலை கொடுப்பாங்களா, ஒரு வேலை கொடுப்பாங்களா, சாப்பாடு கொடுப்பாங்களா, இல்லை நம்ம அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு இருக்கோம். ஆனால் இதை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. சிங்கக்குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. இப்போ சிங்கக்குட்டினா என்ன? சிங்கம் என்றால் பிசாசை குறிக்கிறது. அல்லேலூயா. சிங்கம் என்பது யாரை குறிக்குது? பிசாசு. பிசாசுடைய பிள்ளைகளுக்கு தான் குட்டி. புரியுங்களா? இந்த உலகத்தில் பஞ்சம் வரும்போது சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருக்குமா? பிசாசின் பிள்ளைகள் பட்டினியாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், கர்த்தர்னா யார்? யூத ராஜசிங்கம். நம்முடைய இயேசுக்கு பேர் என்ன பேர்? யூத ராஜசிங்கத்துடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. குறைப்படுமா? குறைப்படும். அப்போ யூத ராஜசிங்க பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அவன் சிங்கம், நம்ம யூத ராஜசிங்கம். அப்போ யூத ராஜசிங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் 3 வேளை ஆகாரத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நீங்கள் தேடணும். ஏன் தேட முடியல அப்படின்னா, கர்த்தரை எங்கே இருக்கிறான்னு இது வரைக்கும் என்ன பண்ண முடியல. நிறைய விசுவாசம் இங்கே அங்கே அலைந்து தேடு தவிர, அந்த மீட்டிங் போகலாம் இந்த மீட்டிங் போகலான்றது ஓடுறாங்க தவிர, நீங்கள் எந்த மீட்டிங் போனால் சுபாவம் மாறாது என்ன பண்ண முடியாது. கர்த்தரை உன்னை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஜென்ம சுபாவம் அப்படியே இருக்குது. புரியுங்களா? நமக்குள்ள இருக்கிற கோபம் அப்படியே இருக்குது, எரிச்சல் அப்படியே இருக்குது, தாழ்மை இல்லை, பொறுமை இல்லை, மேட்டுமை வச்சுருக்கிறோம், எரிச்சல் இருக்குது, மற்றும் பார்த்த போராமப்படுறோம். இதெல்லாம் உள்ளே இருக்கிற வரைக்கும் எத்தனை மீட்டிங் போனாலும் என்ன பண்ணாது,
பரலோகத்துக்கு போய் நீ இறங்கினா கூட விடுதலை ஆக முடியாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சுபாவம் மாறுவதற்கு வேதத்தை கற்றுக்கொள்ளணும். வேதம் உள்ளே போய் வேலை செய்யும். நீ வசனத்தை உள்ளே அனுப்புனா உன் ஆத்மாவை அதை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிடுது. அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிற மனுஷனை நீ ஆயத்தப்படுத்தணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். உள்ளே இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கணும்? எப்போவுமே எப்படிமா சர்வீஸ் பண்ணினே இருக்கணும். ஒரு கார் வாங்கினா, ஒரு டூ வீலர் வாங்கினா நம்ம எதுக்கு சர்வீஸ் கொடுக்குறோம்? எதுக்குமா சர்வீஸ் கொடுக்குறோம்? ஒரு டூ வீலர் வச்சுன்னுக்கிறாங்க வச்சுக்கோ, சர்வீஸ்க்கு போகுது. இன்ஜினில் கை வைக்காத அவங்க சர்வீஸ் போடுறாங்களா? இன்ஜினில் கை வைக்கிறாங்களா? இன்ஜினில் கை வைக்காது மேலே மட்டும் தண்ணி அடிச்சுட்டு அவனால் தொடச்சிட்டு கொடுத்துறாங்க, சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. வந்து ஓட்டினா எப்படி இது வண்டி? அதே சவுண்டு வருதுங்க அப்படின்வாங்க. புரியுங்களா? சார் வாங்க இன்னொரு மாதிரி எட்டுனுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணி வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற மட்காடு கெடுக்க எல்லாம் தொடச்சி சுத்தமாக கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுது? மறுபடியும் சவுண்டு வருது. ஏன் வருது? அந்த சவுண்டு இன்ஜினுக்குள்ளே இருக்குது. இன்ஜின் தான் ஆத்மா. புரியுங்களா? சரீரம் என்பது நம்ம மேலே இருக்கிற அந்த பாடி. புரியுங்களா? பாடி எவ்வளோ தான் அழகாக இருந்தால் கூட இன்ஜின் சரியில்லைன்னா, ஒருத்தருக்கு இன்ஜின் சரியில்லை, பாடி அழகாக இருக்குது. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அழகான பாடி இருக்குது, இன்ஜினே காணும். ஆனால் எல்லா ஜனம் டிக்கெட் வாங்கி உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் ஏங்க வண்டி எடுக்கலை டைம் வேணும்னு கேட்டால் இன்ஜினை மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண போகிறீங்க? முதலே சொல்ல வேண்டியதாங்க அப்படின்வாங்க. என்னது? அதுமாரி உள்ளுக்கிற ஆத்மா தான் நமக்கு இன்ஜின். இதை தான் சர்வீஸ் பண்ணணும். இதை தான் சரியாக இருக்குதுன்னு பார்க்கணும். அடிக்கடிக்கு செக் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி நல்லா சோம் பண்ணி உள்ளே பரிசுத்தமாக இருக்குதா இல்லையா, எங்கே கலப்படம் இருக்குது, உள்ளே அக்கிரம சிந்தை இருக்குதா, அக்கிரம எண்ணங்கள் இருக்கிறதா, கோவப்படுற எண்ணம் இருக்குதா, யாரை திட்டுற எண்ணம் இருக்குதா, திருடுற எண்ணம் இருக்குதா, குணம் இருக்குதா, பொய் சொல்கிற எண்ணம் இருக்குதான்னு நாம என்ன பண்ணோம்? ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது 3 நாள் பகல் என்ன பண்ண நீங்கள் பகல் இரவுன்ற ஒரு ஜபத்தை போட்டு உட்காந்து நம்மளை சுத்திகரிச்சிங்கன்னா நாமே ஆராய்ந்து பார்த்தா நம்ம நிதானிக்கப்படுவோம். அல்லையா? அப்போ நாமே ஆராய்ந்து பார்க்கணும். டைம் எடுக்கணும். எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. ஆனால் எதுக்கு டைம் இல்லை? நம்ம இன்ஜினை சுத்தம் பண்ணுறது நமக்கு டைம் இல்லை. அப்போ வரைக்கும் என்ன பண்ணாது? போகாது. புரியுதுங்களா? அதெல்லாம் யாருக்கு கஷ்டம்? உங்கள் ஆத்மா போகணும் வரணும் உங்கள்கிட்ட தான் இருக்கிறது. அல்லையா? அதை ஆண்டவர் சொல்கிறா பாருங்க, 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நீதிமொழிகளில், தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். அல்லையா? தயவுள்ள மனுஷன் என்ன செய்வானா? எல்லாம் சொல்லுங்க. தயவுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவை நன்மை செய்து கொள்கிறான். உங்கள் ஆத்மாவுக்கு, தன் ஆத்மான யார் ஆத்மா? உங்கள் ஆத்மாவுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நன்மை செய்வீங்க. ஆனால் கொடூரனா என்ன பண்ணுவான்? அந்த ஆத்மாவை அலைக்கழிக்கிறான். நீங்களே அலைக்கழிப்பீங்க. இங்கே அங்கே அலையும் தெரியும். ஏன் அப்படின்னா தயவுள்ள மனுஷன், உங்கள் சரியத்தான் தயவுள்ள மனுஷன். தயவுள்ள மனுஷன் என்ன பண்ணுவான்? தன் ஆத்மாவுக்கு என்ன பண்ணிப்பான்? நன்மை செய்து கொள்கிறான். இப்போ உங்களுடைய சரியத்துக்கு நீங்கள் காலையிலேருந்து ஏன் குளிக்கிறீங்க, ஏன் காலையிலேருந்து டீ சாப்பிட்றீங்க, கொஞ்சம் தலைவலியாக இருந்தாலும் தலைவலி மாத்திரை ஏன் போடுறோம்? ஏமா போடுறோம்? சரீரத்தை நேசிக்கிறோம். அதனால தான் நன்மை செய்கிறோம் சரீரத்துக்கு. நம்ம சரீரத்தை நாமே என்ன பண்ண முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காவெல்லாம் விழுந்து கொடுப்பாங்க. சில மனுஷன்லாம் ஏன் விழுந்து கொடுக்குறாங்க? நீங்கள் பார்த்துக்கிறீங்களாம்மா? குடிச்சிட்டு அங்கங்கே என்ன பண்ணிப்பாங்க, தெருவில் அந்த ஒருத்தங்கள்லாம் அப்படி விழுந்துக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க சரீரத்தை என்ன பண்ணல, நேசிக்கலை. சரீரத்தை அவங்க நேசிக்காதனால அதை என்ன பண்ணுறாங்க, சரீரத்தை நேசிக்காதவங்க அதை அலைக்கழிப்பாங்க. அது மாதிரி தன்னுடைய ஆத்மாவை நம்ம நேசிக்கலாம். நம்முடைய ஆத்மா அவன் அங்கே படுத்துனுக்கிறான், நம்ம அது மாதிரி எங்கேயோ படுத்துனுப்போம். நம்ம சரீரம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, சர்ச்சுக்கு வருவோம் போவோம் எல்லாம் செய்வோம். ஆனால் ஆத்மா அலைக்கழிக்கும். நீங்கள் சர்ச்சில் வந்து உட்காந்தா எப்படா சர்ச்சை முடிய போகுது, எப்படா வீட்டுக்கு போவோம், எப்போ படுத்து தூங்குவோம், எப்போ அங்கே போவோம் இங்கே போவோன்னு என்ன பண்ணோம். இங்கே வந்து அதை நினைப்பீங்க. இங்கே சர்ச்சையில் வந்து நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவியாக இருக்குது, அலைக்கடிக்குது. ஏன்னா உங்கள் ஆத்மா குறித்து என்ன இல்லை, உங்களுக்கு நன்மை செய்யணும். என் ஆத்மாவுக்கு நான் என்ன பண்ணோம்? உங்கள் ஆத்மாவுக்கு நன்மை செய்யணுமா செய்யக்கூடாதா? உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, மரண சந்தேகத்துக்கு அது வெளியே வரும். மரணத்துக்கு என்ன பேர்? மரணம்னா என்ன? மரணம்னா என்னம்மா? மரணன்ற வார்த்தை எங்கே பேசுகிறோம்? மரணம் என்பது எங்கே பேசுவோன்னா, உலகத்தில் மரணம்னா செத்துட்டாங்க அப்படின்வாங்க இல்லை. ஆனால் பைபிள் என்ன சொன்னால், மரணம்னால் ஆத்மாவும் ஆவி பிரிக்கிற இடத்துக்கு பார்த்தா என்னது?
மரணம். உன் ஆத்மாவும் ஆவி பிரிகிற இடம். புரியுங்களா? உனக்கு வந்து மரணம் கிடையாது, ஆனால் ஆத்மாவுக்கு என்றென்றைக்கு நித்திய ஜீவன் பண்ணல. அப்போ உடனே நீ ஆத்மா என்ன பண்ணுது, சரீரத்துலேருந்து அப்படி வெளியே வந்துட்டு ஆத்மா உயிரோடையே வந்து நின்றுக்குது. அப்போ உனக்கு மரணமே இல்லையே. கிறிஸ்துவங்களுக்கு என்ன இல்லை, மரணமே இல்லை. யாருக்கு மரணம்னா தன் ஆத்மா அலைக்கடிக்கிறாங்க பாருங்கள். அது பாவத்துலேயும் அக்கிரமத்துலேயும் ஜெபம் பண்ணாத ஆத்மா, அதிகமாக வசனத்தை வாசிக்காத ஆத்மா, சபைக்கு லேட்டாக வர ஆத்மா, தசபாகத்தை திருடுற ஆத்மா, கொள்ளடிக்கிற ஆத்மா, காணிக்கை திருடுறது, எல்லாமே செய்கிறதெல்லாம் எங்கே போகாது, வருகைக்கு போகாது. அதை அலக்கடிக்கிறோம். ஆண்டருக்கு கொடுக்குற எல்லா நன்மையும் அது என்ன பண்ணு, திருடுது, கொள்ளடிக்குது. புரியுங்களா? தேவனுக்கு கொடுக்குறது தேவனுக்கு, ராயனுக்குரியது ராயனுக்குரியது ராயனுக்கு கொடு. தேவனுக்குரியது. நீங்கள் ஒரு வேலை மேலே போகிறீங்க, 8 ஹவர் என்ன பண்ணுறீங்க, வேலைக்கு எத்தனை பேர் போகிறீங்க கவர்மெண்ட்டில்? இங்கே கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். கவர்மெண்ட்டில் வேலைக்கு போகிறவங்க யாருமே கவர்மெண்ட்டில் இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ப்ரைவேட்டில் எத்தனை பேர் போகிறீங்க வேலைக்கு? வேலைக்கு போகிறீங்களா? அங்கே 8 மணிக்கு வேலைக்கு போக சொன்னால் நீங்கள் 10 மணிக்கு போனால் என்ன சொல்கிறாங்க? லேட் போட்டுறாங்க, பேமெண்ட்டை கட் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. சில நேரத்தில் அப்படியே லேட்டாக இருந்தால் வேலையை விட்டே நிறுத்திடுவாங்க. இல்லையா? அப்போது அந்த வேலைக்கு நீ போகிற, அது ராயனுக்குரியது. ராயனுக்குரியது கரெக்டாக போகிற, ஆனால் தேவனுக்குரியதில் கரெக்ட் இல்லையே. அப்போ ஆண்டவர் கேட்பார், நீ ஏன் சமூகத்துக்கு வரும்போது மட்டும் லேட்டாக வர, நீ உலகத்துக்கு போக, ராயனுக்கு போக மட்டும் எப்படி போகிற? வயிற்றுக்கு போவது அங்கே, ஆத்மாவுக்கு இங்கே. ஆத்மா மனுஷனுக்கு இங்கே வரும், சரீர மனுஷனுக்கு வெளியே போகிறோம். இல்லையா? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆத்மா மனுஷனுக்காக வரப்பாரு, உன் சரீரத்தை கூட நானே சந்திப்பேன். என் மேலே விசுவாசமாக இருந்தால் சரீரத்து காரியத்தை நான் கொடுப்பேன். கொடுக்க மாட்டாரா? 40 வருஷம் வந்தாங்க அவங்க, என்ன போய் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. வேலைக்கு 40 வருஷம் வனாந்தரத்தில் வந்தவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணார், 3 வேளை போஷித்தார். புரியுங்களா? அவங்களே என்ன பண்ணார், தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தார். அவங்க போட்டிருந்த செருப்பு, 3 வயசில் ஒரு குழந்தை போட்ட செருப்பு 80 வயசுல வளர்ந்து வருது. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, புரியுங்களா, ஒரு நாளும் கைட்டு என்ன பண்ணல, துவைக்கலை. ஆனால் அந்த ட்ரெஸ் என்ன ஆகுது, அப்படியே புதுசாக இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. அவங்களுடைய கால் வீங்கவில்லை. புரியுங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. செத்து போன 4 ஆச்சு லாசரு. புரியுங்களா? எல்லாவையும் கெட்டு போயிருது. ஆனால் ஆண்டவராக இயேசு என்ன பண்ணுறாரு, பைபிள்லேருந்து ஒரு 7 எழுத்தை பயன்படுத்துகிறார். எத்தனை எழுத்து பைபிளில்? 7 எழுத்து. லாசரு என்ற வார்த்தை எத்தனை எழுத்து? லாசர் என்ற வார்த்தை எத்தனை எழுத்து? 3. வெளியே 3, வா 7 எழுத்து வச்சு என்ன பண்ணுறாரு, லாசருவே வெளியே வா அப்படின்றாரு. அப்போது 4 நாள் செத்துட்டு இருக்கிற மனுஷக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. யாருன்னா பேச முடியுமா? ஒரு நாள் செத்துட்டு பிறகு தூக்குன்றாங்க. ஆனால் இயேசு 4 நாள் செத்து போன மனுஷக்கிட்ட பேசுகிறாரு. செத்து போன மனுஷக்கிட்ட பேசி இவர் பேசுனா அவன் உயிர் ஆகிடுறான். நம்ம பேசுனா செத்து போடுறாங்க ஜனங்களை. அல்லையா? நம்ம ஒரு வீட்டுக்கு போய் பேசுனா அந்த ஹார்ட் அட்டாக்காக வந்துடுது அவங்களுக்கு. அப்போ நம்ம எப்படி பேசணும்? இயேசு போல பேசணும். நாங்கள் பேசி 2 பேருக்கு உயிரோடு எழுந்துங்க. நாங்கள் குழந்தைங்க, செத்துட்டு குழந்தைங்க நாங்கள் பேசும்போது. அல்லையா? கர்த்தர் எங்கள் வாயில அந்த வார்த்தையை வச்சு பேச வைக்கிறார்ல. இயேசு நாமத்தினால் உயிரடையானு உயிரடைஞ்சிச்சு. நாளைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கே போயிடுவேன், டாக்டர் சொல்கிறாரு நாளைக்கு நீ செத்துருவே அப்படின்ட்டாங்க. புரியுங்களா? அவங்களுக்கு யானை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், அப்புறம் டெங்கு காய்ச்சல், 3மே வந்தால் எப்படி இருக்கும்? இதே ஜிஹெச்சில் அந்த சகோதரி படுக்கிருந்தாங்க. கை கால்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வீக்கம், யானை கால் மாதிரி இருக்குது. கை கால்லாம், முகலாம் பெருசாகிடுச்சு. புரியுங்களா? ஏற்கனவே அந்த பெட்டில் இருக்கிறவங்களாம் செத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி லாஸ்ட்டு. புரியுங்களா? அந்த நேரத்தை அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணுற, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களுடைய ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, நீங்கள் உடனே, அப்போ வேலைச்சேரில் நான் ஊழியம் செய்துக்கிறேன். சரி, நேராக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் உள்ளே வந்து போய் தேடி கண்டுபிடிச்சி போனால் அப்படியே அவங்களுடைய முகம் எப்படி இருக்குது, பெருசாக வீங்கிட்டு இருக்குது. கை கால்லாம் அப்படியே சும்மா கையெல்லாம் பார்த்தா யானை கை மாதிரி இருக்குது, யானை கால் மாதிரி. அல்லையா? அவங்கள நான் டாக்டர் சொல்லிட்டாரு நாளைக்கு இவங்க இறந்துருவாங்க, டெட் பாடி வீட்டுக்கு கொடுத்தானுப்புன்னு சொல்லிட்டாங்க அவங்க வீட்டுக்காருக்கு. ஆனால் இயேசு நாமத்தினால வாயை திறக்க வச்சு பரிசுத்தமாக என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணி அவங்களுடைய பாவரிக்கை பண்ண வச்சு அவங்க, நான் சொல்கிறேன் திங்கக்கிழமை காலையில் டிஸ்சார்ஜ் எங்கே போயிடுவேன், வீட்டுக்கு போயிடுவேன். கர்த்தர் நம்முடைய வார்த்தை என்ன பண்ணார், அவருடைய நாமத்தினால சொல்லும் போது அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த மகளுக்கு இன்றைக்கி 20-25 வருஷம் வாழ்ந்துன்னுக்கிறாங்க. அல்லையா? இன்று ஆண்டவர் ஜீவிக்கிறாரு. நம்ம இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. அப்போ ஏன் நம்ம கண்ணீர் விடணும், நம்ம ஏன் துக்கப்படணும்? நம்ம இயேசுவை சரியாக பிடிச்சிக்கொள்ள, உடம்பு பிடிக்கிற மாதிரி இயேசு பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்? உடம்பு எப்படி பிடிக்குது?
சுவரே இடிஞ்சு வந்தால் கூட என்ன பண்ணாது, அது கையை விடாது. அதை மாதிரி இயேசுவை கெட்டியமாக பிடிச்சிட்டிங்கன்னா, நீரே உயிர், நீரே ஜீவன், நீரே ரட்சகர், நீரே தான் வேண்ட, நாங்களுக்கு யார் வழி கிடையாது அப்படின்னு இயேசுவை நல்லா பிடிச்சி வச்சுக்கினீங்கன்னா இயேசு சுபாவம் உனக்குள்ளே வரும். இயேசு போல் வாழ்வேன், இயேசு போல் 4 பேருக்கு என்ன பண்ணுவேன், வெளிச்சமாக இருப்பேன், 4 பேருக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா. அடுத்து நாம் பார்க்கும்போது அவருடைய வருகையில் போவதற்கு புத்தி உள்ள கன்னிகைகளாக இருக்கணும். என்ன இருக்கணும்? மத்தேயு 25:10 சொல்கிறது, அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. 10 கன்னிகைகள் இருந்தாங்க, அதில் 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. புத்தி உள்ளவர்கள் ஆயத்தமாக இருந்தாங்க, புத்தி இல்லாதவர்கள் ஆயத்தமில்லாத போயிட்டாங்க. நீங்கள் புத்தி இருக்குதா இல்லையா? புத்தி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குள்ள எண்ணெய் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஃபஸ்ட்டு அபிஷேகம் இருக்குதா? உங்கள் மேலே அபிஷேகம் இருந்தால் உங்கள்கிட்ட எண்ணெய், நீங்கள் புத்தி உள்ளவர்கள். அபிஷேகம் இருந்தால் உங்களுக்குள்ள நேரத்தோடு ஜெபம் பண்ணுவீங்க, முழங்கால் படிக்கிடுவீங்க, ஆத்மாக்கா ஜெபம் பண்ணுவீங்க, வேத வசனங்களை வாசிப்பீங்க, தியானம் பண்ணுவீங்க, விடாமுயற்சி பண்ணுவீங்க, ஆண்டவரோடு எப்பவுமே பழகுவீங்க. அல்லேலூயா. அபிஷேகம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி சண்டே முடிச்சுட்டு போனீங்கன்னா இதோட அத்தவான சண்டைக்கு இங்கே வருவீங்க. அல்லேலூயா. நடுவில் ஒரு உபவாசம் நடக்கும், அது தெரியாது. இரவு ஜபம் நடந்தால் தெரியாது. சபையில் என்ன தான் நடக்குது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை? அபிஷேகம் இல்லை. அப்போ எண்ணெய் இல்லை அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? நாளைக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தால் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுவார். ஏன்னா ஆவியன் உங்களுக்குள்ளே வரும்போது, புரியுங்களா, உங்களை சகல சத்தியத்துக்குள் உங்களை வழி நடத்துவார். புரியுங்களா? நீங்கள் எங்கே போகும்போதெல்லாம் ஆண்டவர் உங்களை நடத்துவார். இந்த வண்டியில் யாராவதுமா இது ஆக்சிடெண்ட் ஆக போகுது, இந்த வண்டியில் ஏறிக்கணுவார். அல்லேலூயா. ஏன்னா ஆவியன் இருந்தால், ஆவியன் இல்லைன்னா பிசாசு சொல்லுவான், இந்த வண்டியில் போய் உட்காந்துக்கோ, அதோடு ஒன்று எடுத்துறேன் அப்படின்ட்டுருவான். அல்லேலூயா. அப்போ அந்த வண்டியில் போய் நீங்கள் உட்காருவீங்க, கொஞ்சம் தொலைவு பிறகு ஆக்சிடெண்ட் ஆகிடும். அது பிறகு அந்த அம்மா காணாது போயிடுவாங்க. காரணம் என்ன? அபிஷேகம் இல்லை. அபிஷேகத்தை ஆண்டவர் இலவசமாக கொடுத்தாரு. ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? அபிஷேகத்தை ஏன் பெற்றுக்கொள்ள முடியலை? சரீரத்தை இடம் கொடுக்கலன்னு ஐயா சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போஸ்தலர் 4:31 சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். என்ன பண்ணாங்க? வசனத்தை தைரியமா சொன்னார்கள். அப்ப என்ன பண்ணாங்க? அவங்க ஜெபம் பண்ணும் போது ஆவி என்ன பண்ணிட்டாரு? அப்போ யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ மணிக்கணக்கில் உட்காந்து உங்கள் மேலே அபிஷேகத்தை ஊற்றுவார். இன்றைக்கி ஜெபம் பண்ண முடியாதனால தான் அபிஷேகம் என்ன பண்ண முடியல, நாம பெற்றுக்கொள்ள முடியல. அதே அப்போஸ்தலர் 10:44 சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது? இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாருங்க, இந்த வசனத்தை நான் பேசும்போது நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு, இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிற வார்த்தை ஒன்று கூட நான் தடையில்லாதபடி போய் கேட்கணும், வந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? ஆலயத்துக்கு வந்து முழங்கால் படிட்டு ஜெபத்தில் காத்திருந்து இன்றைக்கி என்னோடு பேசணும் அப்படின்னு நீங்கள் வந்து உட்காந்திங்கன்னா, நான் பேசும்போது உங்கள் மேலே யார் வருவார்? ஆவியன் வந்து இறங்கிடுவார். அல்லேலூயா. அப்போது ஜெபம் இருக்கிறதுல ஆவியன் இறங்குறாரு. 2வது ஆண்டுடைய வசனத்தை வார்த்தை பேசும்போது அதை உற்று கவனித்து அதுக்காக நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே ஊற்றுவார். 3வது ஆவியனை எப்படி ஊற்றுகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 19:4-5. அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறாகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அல்லேலூயா. அவர்கள் போதும். அப்போனா அது ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும் ஜலத்தினால. அல்லேலூயா. எடுத்துருக்கீங்களா? எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்க ஞானஸ்தானம்? இன்னும் கொஞ்சம் பேர் எடுக்கலை. அல்லேலூயா. இப்போ எடுத்த பிறகு என்ன பண்ணோம்? யாராவது பரிசுத்தவான்கள் உங்கள் மேலே கை வச்சு ஜெபிக்கணும். சிலர் மேலே அசுத்தாவே இருக்கும், அவங்க மேலே உங்கள் மேலே வந்துடக்கூடாது. நல்லா உங்கள் மேய்ப்பருக்கு சொல்லுவார், மேய்ப்பர்கிட்ட கேளு, நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், நான் வந்து உங்கள் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா அவர்கிட்ட தானே எடுத்தீங்க ஞானஸ்தானம். யார்கிட்ட எடுத்தீங்க? அவரே கை வச்சு ஜெபம் பண்ண சொல்லலாம் அடிக்கடிக்கு. அப்போ வச்சு அவர் ஜெபம் பண்ண என்ன பண்ணோம்? ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குவார்.
வேறு யார் மேலாம் போய் கை வச்சு அவங்க மேலே அசுத்தாவி வந்து அவங்க மேலே அந்த ஆவி உங்கள் மேலே இறக்கிட்டோம். நல்ல பரிசுத்தமான தான் வச்ச ஜெபம் பண்ண ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் எல்லாமே இன்றைக்கி பரிசுத்தமாக இருக்கிறது தெரியுதா? என்னம்மா இங்கே அங்கே அழிஞ்சு ஓடக்கூடாது. உங்கள் மேய்ப்பர்கிட்டே முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? கை வச்சு ஜெபம் பண்ணால் நீங்கள் தீர்க்க தரிசனமே சொல்லுவீங்க, அந்நிய பாஷை பேசுவீங்க. அங்கேயே போட்டுக்குது பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பாருங்க, எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு செகண்ட்ல ஞானஸ்நானம் எடுத்து கைகளை வைத்த பிறகு அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசி தீர்க்க உரைக்காரர்கள் ஆகிட்டாங்க சபையே. அப்போ எவ்வளோ சபை எவ்வளோ வேகமாக வளரும். எல்லாமே நீங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னால் மறுபற காலையில் வீட்டில் என்னென்ன நடக்க போகுது, இந்த ஊரில் என்ன நடக்க போகுதுன்னு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே உள்ளே போந்து ஜோபத்துக்கு உள்ளே போனீங்கன்னு வச்சுங்க. உங்கள் வீட்டில் நாளைக்கு இது நடக்க போகுதுன்னு சொன்னால் அவங்க எப்படி இருக்கும்? அவங்க நாளைக்கு தற்கொலை பண்ண போகிறாங்க. இன்றைக்கி நீ சொல்கிறீங்கன்னா எப்படி இருக்கும்? நான் யாருக்கிட்டையுமே சொல்ல, இவங்க கரெக்டாக எப்படி சொன்னாங்கன்னா, அவன் சொன்னேன் நான் சொல்லாமல் இயேசு சொன்னார். அல்லையா? அவங்க கையில் ஒரு வியாதி இருக்குது, நீங்கள் போய் கை வச்சு ஜெபம் பண்ணி விடுதலை ஆகிடும். விசுவாசம் நடக்கிற அடையாளங்களே அவனே நவமான பாஷைகளை பேசுவார்கள். அவன் நீங்களாம் யார் விசுவாசி இல்லையா? அப்போ நவமான பாஷை பேசணும். வியாதிசு மேலே என்ன பண்ணணும்? கைகளை வைக்கணும், அவங்க குணமாக்கணும். நீங்கள் உங்கள் மேலேயே அவங்க கை வச்சுற அளவுக்கு ஆகிவிடுது. அல்லையா? நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ண சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்க கை வச்சு உங்கள் மேலே இருக்கிற ஆவியெல்லாம் விட்டுறாங்க. நீங்கள் நல்ல விசுவாசியாக இருக்கணும். சீசன் ஆகலனோட பரவாயில்ல, உடன் ஊழியக்காரன் ஆகலாம் பரவாயில்ல, ஒரு நல்ல ஜாமக்காரன் ஆகலனோட பரவாயில்ல, ஆனால் ஒரு நல்ல விசுவாசியாவது இந்த சபையில் நீ இருக்கணும். புரியுங்களா? இந்த விசுவாசி அவங்க போய் கை வச்சாங்கன்னா வியாதிசு குணமாவாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறீங்களா? நீங்கள் போய் யார் மேலாம் கை வச்சு ஜெபம் பண்ணுறீங்களா? 16-18 நம்ம சொல்லுது மார்க்கு. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. அப்போ வியாதியஸ்தர் போய் யார் கை வைக்கணும்? விசுவாசிகள் வைக்கணும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் போய் வச்சு ஜெபம் பண்ணி ப்ராக்டிஸ் எடுக்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், எவ்வளோ பேர் வியாதியாக இருக்கிறாங்க. எல்லாருமே என்ன பண்ணி நீங்கள் போய் இயேசு நாமத்தில் குணமான்னு சொல்லினே வந்தீங்கன்னா யாராவது டக்குன்னு எழுந்து நடப்பாங்க. அப்போ உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லையா? உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது மாதிரி ஜெபம் பண்ணி ஆத்மா ஆதாயம் பண்ணலாம். நிறைய ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்யலாமல் செய்ய முடியாதா? செய்யலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுற? கையை வச்சுருக்கிறீங்க, காலை வச்சுருக்கிறீங்க, எல்லாம் வச்சுருக்கிறீங்க. ஆனால் நீங்களே ஹாஸ்பிட்டல் போய் படுத்துனுக்கிறீங்க. அல்லையா? நீங்கள் ஹாஸ்பிட்டல் படுக்கிறதுக்கு நம்மளை ரட்சித்தார் ஆண்டவர். அவிசுவாசிகளுக்காக ஹாஸ்பிட்டல் ஆயத்தமாக இருக்குது. ஆனால் விசுவாசிகளுக்கு ஹாஸ்பிட்டல் கிடையாது. இயேசு தான் ஹாஸ்பிட்டல் எல்லாமே. அல்லையா? இயேசுக்கிட்ட தான் எல்லாம் பரிகாரி. அவர் தான். அவர் பரிகாரியாக இருக்கும்போது அவங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? நம்மளும் பரிகாரியாக மாறி நம்ம போய் மற்ற மேலே கை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். இயேசு இருக்கிறான்னு அவங்கள என்ன பண்ணுவாங்க? நீங்கள் யார் மேலே போய் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஏற்கனவே அவங்களுக்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க? டேட்டே கொடுத்துட்டுருப்பாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, அவங்க உயிர் அடைவாங்க. அந்த ஆத்மா நம்ம சம்பாரிச்சு சபைக்கு வந்துடுறோம். அல்லையா? சென்னையில் அவ்வளோ ஆத்மா இருக்குது, ஆனால் ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை. சரியான விசுவாசி என்ன பண்ணுறதில்ல. வியாதிஸ்தர் மேலே கை வச்சு ஜெபிக்கிற விசுவாசிகளே இல்லை. ஆண்டவர் எவ்வளோ மனசு வேதனைப்படுவார். நான் எல்லாரையும் ரட்சித்து சபையில் கொண்டு வந்து சேர்த்தா நீங்கள் சாப்பிட்டு சண்டே மட்டும் மெசேஜ் கேட்டுட்டு வீட்டில் போய் 6 நாள் உட்காந்து தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் 7ஆவது நாள் ஆலயத்துக்கு வரீங்க அப்படின்னு ஆண்டு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? அதுக்காக நம்மளை ரட்சித்தார். எதுக்கு மாதிரி ரட்சித்தார்? 4 பேருக்கு சுகந்த வாசனை வீசணும், 4 பேருக்கு வெளிச்சமாக இருக்கணும், 4 பேருக்கு உப்பாக இருக்கணும். அல்லையா? உப்பு எல்லாம் என்ன செய்யுது? எவ்வளோ தான் மசாலா எல்லாம் போட்டாலும் உப்பு போடலான்னா எப்படிங்க சாப்பாடு? சுவையில். அந்த உப்பாக நம்ம இருந்தோம்னா 4 பேருக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? அந்த அம்மா இருக்கிறாங்க, அவங்க ஜெபிக்கிறவங்க, அந்த வீட்டுக்கு போய் நம்ம போனால் விடுதலை ஆகிடுவோம் அப்படின்னு அவங்க வரணும். நம்மளை தேடி வராங்களா? நம்மளை தேடி யாருன்னா வராங்களா? வீட்டை தேடி உங்கள் தெருவில் வரும்போது உங்களை தேடி யாருன்னா வராங்களாமா? ஒரு விசுவாச வீட்டுக்கு வரணுமா வரக்கூடாதா? எலிசாவை தேடி யார் வந்தது? நாகாமான் வந்தார் இன்னொரு நாட்டிலேருந்து. அந்த நாட்டுக்கு சின்ன ஒரு பொண்ணு போய் சுவிசேஷம் அறிவிக்குது. எங்கள் நாட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, எலிசா அவர் பேர், அவர் வார்த்தை சொன்னால் விடுதலை ஆகிடுவாங்க. இந்த ஒரு குஷ்டகம் வச்சு நீ சுற்றினுக்கிற, ராஜாவாக இருக்கிற, நீதிபதியாக இருக்கிற, தளபதியாக இருக்கிற, நீ எங்கே போ? இஸ்ரேல் தேசத்துக்கு போ. சதான் சொன்ன பிறகு எலிசாவை பார்க்கறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு 1000 கிலோ கோல்டு, வெள்ளி, என்னென்ன பணம் பொருள் எல்லாத்தையும் தூக்கி ஒட்டக்கால மாதிரி வச்சுக்கின்னு எங்கே வராங்க? ஒரு சேனையாக வந்து இறங்குறாங்க. புரியுங்களா?
எலிசா என்ன பண்ணார்? நாகமான் வந்து நிற்கிறாரு. கோணி பையில் என்ன இருக்குது? கோல்டு இருக்குது, வெள்ளி, பொண்ணு, பணம், பொருள் எல்லாம் இருக்குது. ஆனால் உள்ளே உட்காந்துக்கிற எலிசா சொல்கிறாரு, அவங்கள போய் யோர்தான் நதியில் போய் 7 முறை முழுக சொல்லுங்கள் அப்படின்றாரு. என்ன சொல்கிறது? அந்த நாகமான் ராஜாவை பார்க்கறதுக்கு யார் வரல? எலிசாவே வரல. அல்லையா? ஏன் வரல? ஏமா வரல? நாகமான் பார்க்கறதுக்கு வந்திருக்கலாம்ல. பார்க்காதே சொல்கிறாரு, நீ போய் யோர்தான் என்ன பண்ணு, 7 முறை முழுகி எழுந்தால் ஒரு சிறு பிள்ளையுடைய சரீரத்தை போல மாறிடும். 6 முறை முழுகி பார்க்குறாரு. 7ஆவது முறை முழுகி எழுந்தால் அந்த நாகம்மானுடைய சரீரம் எப்படி ஆயிடுச்சு? ஒரு குழந்தை ஒரு சரீரமாக மாறிச்சு. அல்லையா? உடனே நாகம்மான் அந்த இஸ்ரவேல் தேசத்து மண் எடுத்துகிட்டு போய் அவர் இருக்கிற சீரிய தேசத்தில் வந்தார். அல்லையா? அப்போ அந்த தேசத்துக்கு அவர் என்ன பண்ண, இங்கேருந்து மண்ணு கொண்டு போய் அங்கே சர்ச்சையை கட்டி அங்கே ஆத்மாதாயம் செய்தார். ஒரு பெண்ணு போய் சுவிசேஷம் அறிவிச்சுது, ஒரு குழந்தை. அல்லையா? அந்த பெண்ணை அங்கேருந்து கொண்டு போயிட்டாங்க. அவங்க அந்த பொண்ணு அந்த வீட்டில் வேலை செய்ததுனால அது சொல்லுது சுவிசேஷத்தை. அந்த நாகமானுக்கு விடுதலை ஆக்கத்தை எலிசா இருந்தது போல் இன்றைக்கி நம்ம எல்லாருமே அபிஷேகம் இருக்குது. அப்படி உண்மையாக அபிஷேகம் தான் நீங்கள் அநேகர்களுக்கு உப்பாக இருப்பீங்க, வெளிச்சமாக இருப்பீங்க, நீங்களே எல்லாருக்கும் அலங்கார விளக்காக இருப்பீங்க. நீங்களே கத்தனை பண்ண ஊற்றாக வச்சுருப்பார். உன்னை ஆண்டவர் எல்லாருக்கும் வெளிச்சத்தின் பிள்ளையை வச்சுப்பார். அல்லையா? மலை மேலே இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் மறைஞ்சிருக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். புரியுங்களா? அதே வாழ்க்கை, அதே சண்டை, அதே கோபம், அதே எரிச்சல். புரியுங்களா? சர்ச்சுக்கு போகிறவங்களாம் அப்படி இருந்தால் எப்படி உலகத்தில் மனம் திரும்புவா? உலகத்தில் மனம் திரும்புவானமா? நீங்கள் உண்மையாக ஆண்டவர் தேடி பாருங்கள். உண்மையாக ஆண்டவர் பிடிங்க. உங்கள் பிள்ளைங்கள்லாம் டாக்டராக மாறும். உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஜட்ஜாக மாறிடும். உங்கள் பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய டாப்பில் தூக்கின்னு வருவார். தேவனால் கூடாத காரியம். நீங்கள் போய் நீட்டு எழுதுவீங்க, 100க்கு 100 மார்க் கிடைக்கும். கவர்மெண்ட்டில் பெரிய சீட்டு கிடைக்கும். நீங்கள் ஆண்டருக்கு உண்மையாக இல்லாதனால தான் பிள்ளைங்கள்லாம் ரிக்ஷா ஓட்டுது, 5000 ரூபாய்க்கு வேலை செய்யுது, 7000 ரூபாய்க்கு வேலை செய்யணுக்குது, 12000 ரூபாய் வேலை செய்யுது. அது எதுக்கும் பத்தலை. அல்லையா? எந்த ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகுறதில்ல. எதுக்குன்னு யூஸ் ஆகுதா? 12000 ரூபாய் சம்பளம். என்ன படிச்சிருக்கிறாங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர்ன்றாங்க, அப்புறம் எம்பிஏன்றாங்க, அப்புறம் பெரிய பெரிய படிப்பு சொல்கிறாங்க. ஆனால் வேலை எப்படி இருக்குது? எப்படிமா இருக்குது? ரொம்ப கம்மி சம்பளம். ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த பாரு. புரியுதுங்களா? ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் அநேக அதிகாரத்தில் என்ன பண்ணுவார்? உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொன்னான்னா ஒரு முறை சொன்னான்னா அதை அப்படியே நிறைவேற்றுவார். 2ஆம் முறை சொல்ல மாட்டார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுடைய சரீரத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்கள் குடும்பத்தில் மாற்றங்கள் வரும். நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு உங்கள் வீட்டில் கத்தர் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சினிமா பார்க்காதீங்க. தேவையில்லாத கட்டுக்கதையில் பார்த்துட்டு உட்காந்துக்காதீங்க. செல்ஃபோனை எடுத்து நைட்டெல்லாம் உட்காந்துக்காதீங்க. தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டோடைய வருகை மிக சமயமாக இருக்கிறது. அல்லேலூயா. கத்தர் நமக்கு ஆதரவாக இருப்பார். வருகையில் நம்ம போயிடுவோம், நரகத்திலேருந்து தப்பிச்சிடுவோம். ஆனால் இந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா வருகையில் யாருமே போக மாட்டீங்க. அல்லேலூயா. ஏன்னா யாருக்குள்ளேயும் பரிசுத்தம் இல்லை. புரியுங்களா? பரிசுத்தத்துக்கு அர்த்தம் தெரியாத உட்காந்துக்கிறீங்க. அல்லேலூயா. வேதத்தை வாசிங்க, தன்னை சுத்திகரிங்க. இயேசு ரத்தத்தினால கழுவுங்க, ஆவியினாலே கழுவுங்க, ஜலத்தினால கழுவுங்க, வசனத்தினால் கழுவுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து தினந்தோறும் அறிக்கை செய்யுங்க. பாவம் இல்லை என்பனால் அவன் எப்படி இருப்பானா? சத்தியம் அவனுக்குள்ளே இருக்காது. பாவம் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 1:1 வாசிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால், பாருங்க, நமக்கு பாவம் இல்லை என்பமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. இயேசு நமக்குள்ள இருக்க மாட்டார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பாவங்கள் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும், விட்டுவிடணும். பாவத்தை ரத்தத்தினாலே 7ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அதிலே அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய ரத்தத்தை நீங்கள் அப்ளை பண்ணினே இருந்துக்கணும். நம்முடைய சகல பாவங்களை என்ன பண்ணோம்? சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணோம்? யோபு என்ன பண்ணார்? தன்னுடைய பிள்ளைகளை உட்கார வச்சு
பிள்ளைகளுக்கு எல்லாருடைய பிள்ளைகளுடைய பெயரால் என்ன பண்ணியிருக்கிறாரு? சுத்திகரித்தார். அல்லையா? அவனுடைய பிள்ளைகள் பேர் சொல்லி ஏதாவது அவங்க தப்பாக நினச்சிருப்பாங்களா, தப்பாக யோசிச்சிருப்பாங்கன்னு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் உத்தமனாக இருந்த அருமையான யோபு என்ன பண்ணார்? தினந்தோறும் தன் பிள்ளைகளுக்கு பாவரிக்க பலி செலுத்தினார். இப்படி செலுத்தினும் போது தான் பிசாசம் நிற்கிறான். அல்லையா? நம்ம பாவங்களை நம்ம சுமந்துக்களுக்கு இல்லை, நம்முடைய பாவத்தை இயேசு என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் சுமந்துட்டார். சின்ன சின்ன தூசி வரும், அந்த தூசி என்ன பண்ணுங்கள், அதில் ஒட்டிக்காதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, கரை வராதபடிக்கு என்ன பண்ணுங்கள், தன்னை அடிக்கடி சுத்திகரிச்சினார். ஒரு பாத்திரத்தை அடிக்கடிக்கு நீங்கள் கழுவனா ஆகும். அடிக்கடிக்கு அதை தொட்டு கழுவும் போது, சுத்திகரிக்கும் போது அது எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். புரியுங்களா? அதே ஒரு பாத்திரத்தை கழுவி ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே வச்சுட்டா எப்படி இருக்கும்? துரு பிடிச்சிடும். அப்புறம் அந்த பாத்திரம் உள்ளெல்லாம் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? அழுக்காக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த சரீரமான இந்த பாத்திரத்தை தினந்தோறும் இயேசு ரத்தத்தில் என்ன பண்ணிக்கோ, உன்னை சுத்திகரித்து இயேசுவே உன்னுடைய ரத்தத்தில் என்னை கழுவுன்னு சொல்லி தேவ பாத்திரத்தில் மணிக்கணக்கில் உட்காரணும், டைம் எடுக்கணும். தூக்கத்திலேயே தூங்கி என்ன பண்ண போகிறோம்? என்னம்மா பண்ண போகிறோம்? புரியுங்களா? ஒரு 4 மணி நேரம் தூங்கினா போதும். எவ்வளோம்மா? ஒரு 4 மணி நேரம் சுவம் பண்ணி பாருங்கள், ஆவியில் வளருவீங்க. தூங்கி என்ன பண்ண போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வருஷம் தூங்குறோம்? 60 வருஷம் நமக்கு ஆண்டவர் ஆயுசு நாள் கொடுத்தாங்கன்னா 20 வருஷம் தூங்கிடுறோம். இல்லையா? 20 வருஷம் வேலைக்கு போயிடுறோம். அப்புறம் 20 வருஷம் அங்கே இங்கே ஓடிடுறோம். சர்ச்சுக்கு வந்தது எத்தனை நாள்? ரொம்ப குறுகிய நாட்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு இடரில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் மற்றவங்க மனம் திரும்புவாங்க. கிறிஸ்துவங்களா பாவம் செய்ய மாட்டாங்க, கிறிஸ்துவங்களா கோவப்பட மாட்டாங்க, கிறிஸ்துவங்களா அவங்க சண்டை போட மாட்டாங்க, கிறிஸ்துவங்களா கடன் வாங்கினா உடனே கொடுத்துருவாங்க, நீதிமானுங்க அவங்க, கிறிஸ்துவங்களா போய் பேச மாட்டாங்க, கிறிஸ்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க, யாரையும் கலகப்படுத்த மாட்டாங்க, கிறிஸ்தவங்களாம் உண்மையாக இருப்பாங்க. அப்போ நம்ம உண்மை உள்ளவனாக இருந்தால் அந்த இடத்த கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவங்களா தப்பான காரியங்கள் செய்ய மாட்டாங்க, கிறிஸ்தவங்களா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக மாட்டாங்க. அல்லேலூயா. 4 பேருக்கு உதவி செய்கிறவங்க, 4 பேருக்கு நன்மை செய்கிறவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு பேர் வந்தால் தான் கர்த்தர் மகிமைப்படுவார். புரியுங்களா? கிறிஸ்தவங்களா அவங்க மனைவியாக இருந்தால் புருஷனை எதுவும் பேச மாட்டாங்க, அவங்க தாங்கி கொள்ளுவாங்க, புருஷன் எவ்வளோ தான் அடித்தாலும் தேவ சமுதிரம் போய் சொல்லுவாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? நீ என்னடா நான் கேட்குறது, நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் ஒரு கொம்பு எடுத்தால் நம்ம ஒரு கொம்பு எடுத்துக்கிறோம். இல்லை, பார்த்துக்கலாம் ஒரு வழி, உங்கள் வீட்லேயே எங்கள் வீட்டில் பார்த்துக்கலாம். அவர் வீடுகளில் எல்லாம் வந்துடுது இல்லை, வரதட்சணை எல்லாம் ஒடியாந்து கக்குறாங்க. புரியுங்க? நான் என்ன செய்தேன், நீ என்ன செய்த, அதுக்கு இல்லை. கிறிஸ்துவங்க என்றால் அந்த வீடு எப்படி இருக்கணும்? சாந்தமுள்ள வீடாக இருக்கணும். நோவா வீடு எப்படி இருந்ததா? பரிசுத்தமாக இருந்தது. அதனால தான் வருகையில் போயிட்டாங்க. நம்ம வீட்டில் சண்டை போடக்கூடாது, தாங்கிக்கணும். ஒருவர் அன்பு இருந்தால் என்ன பண்ணணும்? அன்பு எங்கே இருக்குதோ அங்கே சகித்து கொள்ளும். அன்புக்கு என்ன இல்லை? போராமை இல்லை. அன்பு என்ன பண்ணாது? ஒருத்தருக்குள்ளே அன்பு இருந்தால் யாரையும் போராமல் போகாது. அன்புக்கு ஒருத்தருக்குள்ளே அன்பு இருந்தால் யார் மேலே கோவப்படாது. அன்பு உங்களுக்குள்ளே இருந்தால் எல்லாரையும் என்ன பண்ணுவீங்க? அரவணைப்பீங்க, எல்லாரையுமே நேசிப்பீங்க. அன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது உலகத்தில். ஏதாவது இருக்குதா அன்புக்கு நிகர்? உனக்குள்ளே அன்பு இருந்தால் என்ன பண்ணுவேன்? எல்லாமே தாங்கி கொள்வாய். அல்லேலூயா. சகித்து கொள்வாய், விட்டு கொடுப்பாய். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. புரியுங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருக்குதா? கிறிஸ்துவின் அன்புக்காக பாடுபடுறீங்களா? கிறிஸ்துவின் அன்பு நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும்னு வரீங்களா ஆலயத்துக்கு? என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறீங்க. ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதத்துகளும் எந்த ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம்? அன்பு தான் பெரிய ஆசீர்வாதம். உனக்குள்ள அன்பு இருந்தால் பிரச்சனையே இருக்காது வீட்டில். அல்லேலூயா. அன்பு எல்லாத்தையும் சகித்து கொள்ளும். அப்படி ஒரு ஆவியை மேலே ஊற்றுங்க ஆண்டவரே, அன்பின் ஆவியே. நீ கேட்டு பெற்று குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத குடிகாரன் கணவன் அதை கூட ரட்சிக்கப்பட்டுருவான் அந்த மனைவியுடைய ரட்சிப்புக்காக. அல்லேலூயா. கணவனுடைய ரட்சிப்புக்காக மனைவி என்ன பண்ணுவாங்க? இயேசு எல்லாரும் ரட்சிப்பதுக்காக என்ன பண்ணிட்டாரு? எல்லாம் அடித்த அடியெல்லாம் வாங்கிக்கின்னு சிலுவையில் எல்லாரும் மன்னிச்சிட்டாரு. அதே அன்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அதான் சிலுவை சொல்கிறார். தன்னைத்தான் வெறுத்த தன் சிலுவையை சுமந்து கொண்ட இடத்துல வாங்கினார். அப்போ சிலுவை என்பது என்ன? அன்பினால் தான் சிலுவை சுமக்க முடியும். சிலுவை என்பது பாடு, சிலுவை என்பது உபத்திரம், சிலுவை என்பது துன்பம், சிலுவை என்பது வேதனை, சிலுவை என்பது என்னது? ஒரு பாரம்.
பாரமானதான் உங்கள் மேலே தூக்கி வைப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை இயேசு சுமந்தது போல நீங்கள் சுமந்துருவீங்க. இல்லையா? அவர் அங்கே சுமந்தார். நம்ம இந்த வீட்டில் இருக்கிறவங்கள சின்ன சின்ன பாவத்தை நம்மளே சுமந்து அவங்கள மன்னிச்சிங்கன்னா, எங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்க, நான் எவ்வளோ திட்டினேன், எவ்வளோ அடித்தேன், எவ்வளோ நான் அவங்கள வேதனைப்படுத்தினேன், ஆனால் ஒரு நாள் கூட அவங்க வாயில் என்ன பண்ணல, என்னை திட்டலையே அப்படின்னு மனைவி தானே என்ன பண்ணுவார், கணவர். அப்போது உங்களுடைய அன்பு அவங்கள என்ன பண்ணிச்சு, ரட்சிப்பில் நடத்துது. அந்த அன்பு சகல பாவங்களையும் மூடும். யாருக்கிட்ட அன்பு இருக்குதோ பாவத்தை மூடுறோம். உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறதெல்லாம் யார்கிட்ட சொல்ல மாட்டீங்க. உங்கள் மனைவி பண்ணுறதெல்லாம் யார்கிட்டையும் என்ன பண்ண மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க, மூடிடுவீங்க. ஏன் மூடுறோம்? அன்பினால். புரியுங்களா? அன்பு தான் உலகத்துக்கு வெளிச்சம். ஒருத்தருக்குள்ளே அன்பு இருந்தால் அவங்க வெளிச்சமாக இருக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தருக்குள்ளே அன்பு இருந்தால் அவங்க பிரகாசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தருக்குள்ளே அன்பு இருந்தால் பிசாசு தானே கீழே வந்துடுவான் தொப்புன்னு. அல்லையா? உனக்குள்ளே அன்பு இருந்தால் பிசாசு தானே என்ன பண்ணுறோம், அவனுக்குள்ளே நீ பேசுனாவே அவங்க விழுந்துடுவாங்க தொப்புன்னு. ஏன் அப்படின்னா அன்பு என்பது ஒரு கனி. இதெல்லாம் நமக்குள்ளே ஒரே நாள் வராது. புரியுங்களா? நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து சபைக்கு ஒழுங்கும் கிரமமாக சபையில் சொல்கிறதெல்லாம் கேட்டு வாழ்ந்தீங்கன்னா முழு ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்வீங்க, குடும்ப ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்வீங்க, நித்திய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. அல்லையா? எத்தனை பேர் நீங்கள் புரிஞ்சுது? கரங்களை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்துங்க. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.